இன்னும் 5 நிமிடம்தான் இருக்கிறது. அந்த பரபரப்பான நேரத்திலும் செண்பகவல்லியின் ஞாபகம் வந்தது. வேக வேகமாக நடந்தான். ஓடு என்றது மூளை. நடு ரோட்டில் பெட்டியை தூக்கி கொண்டு ஓட வெட்கமாக இருந்தது. என்னை இடித்து கொண்டு ஒரு பெண் ஓடினாள். அதுவும் சேலை கட்டிய பெண். எனக்கு வெட்கமாக போய்விட்டது. நானும் பெட்டியை தூக்கி கொண்டு ஓட ஆரம்பித்தேன். 100 அடி ஓடுவதற்குள் மூச்சு வாங்கியது. காமராஜர் கண் இமைக்காமல் சிலையாக நின்று கொண்டிருந்தார் வீரமாக. என் முன்னால் ஓடிக்கொண்டிருந்த பெண் காணாமல் போயிருந்தாள். இதயத்தை இறுக்கி பிடித்து கொண்டு இன்னும் வேகமாக ஓடினேன். ஓடிவா சோம்பேறி என்று வரவேற்றது திருநெல்வேலி ரயில் நிலையம். திருச்செந்தூர் கோவிலில் குழுமியிருக்கும் பக்தர்கள் போல கூட்டம். யாரையும் பொருட்படுத்தாமல் ஓடினேன். பயணிகள் கவனிக்கவும் என்று ஒலிபெருக்கியில் இனிமையாக கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் தயாராக நின்றது. சட்டென்று பிளாட்பாரத்திலிருந்து தண்டவாளத்தில் ஓடினேன். அடுத்த 30வது வினாடியில் ரயில் அருகே இருந்தேன். அவசரமாக பேண்ட் பாக்கெட்டை தொழவி டிக்கெட்டை எடுத்தேன். நம்பரை உதடுகள் ஒரு முறை முணுமுணுத்து கொண்டன. 4வது பெட்டியை தேடின கண்கள். கால்கள் பரபரப்பாக ஓடின. ரயில் மெல்ல நகரத் தொடங்கியது. அந்த பெண் என்னை இடித்து கொண்டு ஓடினாள். அந்த பெண் ரோட்டில் இடித்த பெண் போலவே இருக்கிறது. சிந்தனையை உதறிவிட்டு என்னுடைய கம்பார்ட்மெண்ட்டை தேடினேன். S4 பெட்டி கண்ணில் பட்டது. அவசரமாக ஏறிக்கொண்டேன் கைப்பெட்டியுடன். 18ஐ தேடி அமர்ந்தேன். ரயில் வேகம் எடுத்து ஓடியது. சிறிது நேரம் கழிந்தது. டிக்கெட் பரிசோதகர் வந்துவிட்டு போனார் புன்னகையுடன். வருகிறவர்கள் வந்து சேராததால் 2 இருக்கைகள் வெறுமையாக கிடந்தன. ரயிலின் வேகத்தில் மரங்கள் பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தன. வாஞ்சி மணியாச்சி நிலையமும் ஓடியது மரங்களுடன். மீண்டும் செண்பகவல்லியின் அழகு முகம் கண்முன் வந்தது. எந்த சுவாரஸ்யமும் இல்லாமல் நேரம் நகர்ந்தது. கோவில்பட்டிக்கு வந்து சேர்ந்திருந்தது ரயில். இட்லி பூரி தோசை எல்லாமே தேடி வந்தன. அதே நேரம் ஆபத்தும் என்னை நாடி வந்தது. கருப்பு சேலை கட்டிக்கொண்டு கையில் கருப்பு பெட்டியும் இருந்தது. அந்த 18 என் அருகில் வந்து அமர்ந்தாள். எனது 18 அதாவது இருக்கையும் அந்த 18 வயதும் தொட்டு கொண்டன. என் இதயத்தில் தீ பற்றி கொண்டது. சார் குயிலாக அழைத்தது அந்த மயில். அகல விழிகளை பார்த்தேன். விழுந்து விடாமல். என் பெயர் நதிரா. நதியின் குளிர்ச்சியை கண்களில் உணர்ந்தேன். உங்களை பார்த்தால் இளிச்சவாயனாக தெரிகிறதா? போங்க சார். சினிங்கினால் அந்த அழகி. போகத்தான் போகிறேன் சென்னைக்கு. இதென்ன மச்சான்ஸ் விளையாட்டு? மீண்டும் சினிங்கினால் வெட்கத்துடன். அந்த தீ எனக்குள் பரவத் தொடங்கியது. எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே. நிமிர்ந்து உட்கார்ந்தேன் சுவாரஸ்யத்துடன். ஒரு கம்பெனியில் வேலைக்கு இன்டர்வியூ. சென்னைக்கு போகிறேன். வருகிற அவசரத்தில் டிக்கெட்டை எடுத்து வர மறந்துவிட்டேன். என்ன செய்வதென்று தெரியவில்லை. நீங்கள் தான் எப்படியாவது. அவள் உதடுகள் அசைவது கவிதை படிப்பது போல இருந்தது. அடுத்த வினாடியே எழுந்து கொண்டேன். டிக்கெட் பரிசோதகரை தேடி போனேன். வெற்றியோடு திரும்பினேன். நன்றி 1000 முறை சொன்னால் வார்த்தைகளால். மதுரையை தொடுவதற்குள் இன்னும் நெருக்கமாகி இருந்தோம். விஜயகுமார் என்ற எனது பெயர் விஜய் என்று சுருங்கியது. என்னுள்ளே தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இடையில் ஒரு முறை செண்பகவல்லி வந்துவிட்டு போனாள் நினைவில். நதி நதி பேசிக்கொண்டே இருந்தேன் வாய் மூடாமல். மதுரையை தொட்டதுமே மதுரை மல்லி போல இட்லியும் கோவில்பட்டி கடலை மிட்டாயும் சாத்தூர் போலியும் சாப்பிட்டோம். 1000 கதைகள் பேசிக்கொண்டே. உறக்கம் வந்தது. உறக்கத்தை துரத்த முகம் கழுவ போனேன். திரும்பி வந்தவன் அதிர்ந்தேன். நதிராவை காணவில்லை. நான் இருந்த இருக்கையில் மடிக்கப்பட்ட காகிதம் ஒன்று இருந்தது. நதிரா ஏதாவது காகிதத்தை எடுத்தேன். உறக்கம் கலைந்தேன். கிறுக்கலாக ஓடியிருந்தன கருப்பு எழுத்துக்கள். இரக்கம் காட்டி இறந்து விடாதே, தீயில் கருகி விடாதே, மனம் ஒரு குரங்கு, இன்று உறங்கு நாளை இறங்கு. மிரட்டின அந்த கருப்பு எழுத்துக்கள். அந்த நிமிடமே எனக்குள் இருந்த தீ அணைந்து போயிற்று. எங்கிருந்தோ பெட்டியுடன் வந்தால் நதிரா. எங்கே போய்விட்டு வருகிற? அது இருக்கட்டும், கையில் என்ன காகிதம்? கவிதை. காதல் கவிதையா? அவசரமாக காகிதத்தை சட்டை பைக்குள் திணித்தேன். எனக்கு தூக்கம் வருகிறது என்றால் நதிரா அழகாக நெளிந்து. எனக்கு தூக்கம் வராது. ஏன்? அழகான பெண் அருகில் இருந்தால் எப்படி தூக்கம் வரும்? நான் அழகாக இருக்கிறேனா? 6 அங்குல நெருக்கத்தில் அந்த கேள்வியை கேட்டால் நதிரா. மீண்டும் தீ பரவாமல் பற்றி கொள்ளதா? நான் கீழ் பர்த்தில் படுத்துக்கொள்கிறேன். அவசரமாக படுத்துக்கொண்டாள். அவசரமாக நான் மேல் பர்த்தில் ஏறி படுத்துக்கொண்டேன். விஜய் சார், கனவில் வந்தால் துரத்த மாட்டீர்களே? தூக்கம் வந்தால் தானே கனவு வரும். சட்டைப்பைக்குள் இருந்த காகிதம் கனத்து கிடந்தது. யார் இதை எழுதியிருப்பார்கள்? நதிராவுக்கு பின்னால் இருக்கும் எதிரியார்? எதற்காக என்னை மிரட்டுகிறான்? பயத்துடன் தூங்கி போனேன். கனவில் நதிரா வந்தாள். கையிலே கத்தி இருந்தது.
விழித்து பார்த்தபோது விடிந்து போயிருந்தது. என்னை தொட்டு அசைந்து கொண்டிருந்தாள் நதிரா. சென்னை எழும்பூரை தொட்டிருந்தது ரயில். பதற்றமாக எழுந்து கொண்டேன். சட்டைப்பைக்குள் இருந்த காகிதமும் பயமுறுத்தியது. அவசர அவசரமாக பெட்டியை தூக்கி கொண்டு ரயிலிலிருந்து இறங்கினேன். இறங்கின வேகத்தில் நடக்க ஆரம்பித்தேன், ஓட்டம் போல. சில நிமிடங்கள் ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்திருந்தேன். எனக்காக நிற்பது போல ஆட்டோ ஒன்று காத்து நின்றது. ஆட்டோவில் ஏறி அமர்ந்தேன். சென்ட்ரலில் ஏதாவது லாட்ஜுக்கு போயப்பா? யாரோ தோள் தொட திரும்பினேன். கையில் கருப்பு பெட்டியுடன் நின்று கொண்டிருந்தாள் நதிரா. நான் வாய் திறப்பதற்குள் ஆட்டோவில் ஏறி அருகில் அமர்ந்து கொண்டாள். ஆட்டோ அவசரமாக புறப்பட்டது. நானும் உங்களுடன் தங்கிக் கொள்கிறேன் என்றால் என்னை இடித்து அமர்ந்தபடியே. ஆட்டோ பள்ளத்தில் விழுந்து எழுந்து ஓடியது. இருவரும் மோதிக்கொண்டோம். இன்பமாக இருந்தது. இதயம் எந்த மறுப்பும் சொல்லவில்லை. அவள் ஏதோ பேசிக்கொண்டே வந்தாள். நானோ விழுங்கி கொண்டிருந்தேன் நெருப்பு கோழியாக. ஏதோ ஒரு லாட்ஜ் முன்னால் போய் ஆட்டோ நின்றது. காதலி போல என்னோடு இறங்கி வந்தாள். லாட்ஜ் வரவேற்பில் ஒரு கிழவர் அமர்ந்திருந்தார். இருவரையுமே சந்தேகமாக பார்த்தார். 2 சிங்கிள் ரூம். அட்ரஸ் 23 வடக்கு ரதவீதி திருநெல்வேலி, 24 வடக்கு ரதவீதி திருநெல்வேலி டவுன் என்றால் உரசி கொண்டு நின்ற நதிரா. அடிப்பாவி, என் பக்கத்து வீடு என்று பொய் சொல்கிறாளே. அலட்சியமாக பெட்டியை தூக்கி கொண்டு முன்னால் நடந்தாள் நதிரா. தயக்கத்துடன் பின்னால் நடந்தேன், சற்றே பயத்துடன். அருகருகே இருவருக்கும் அறை ஒதுக்கப்பட்டது. நதிரா, உனக்கு இன்டர்வியூ இருக்கு, நாளைக்கு தான். அவசரமாக அறைக்குள் நுழைந்து கதவை பூட்டிக் கொண்டேன். காஸ்டியூம் மாறினேன். கதவு பலமாக தட்டப்பட்டது. அவசரமாக திறந்தேன். நதிரா நின்று கொண்டிருந்தாள். பூட்டிருக்கிறது, சாவி இல்லை என்றாள் கண்களில் கவலையுடன். அவள் பேசுவது எனக்கு புரியவில்லை. சாவியை தொலைத்து விட்டேன், பெட்டியை திறக்க முடியவில்லை. குளித்துவிட்டு உடை மாற்ற வேண்டும். என்னிடம் சேலை ஏது? உங்கள் லுங்கி சட்டையை கொடுத்தால் என்னவா? நீ என்னை என்னதான் செய்ய போகிறாயோ? கட்டம் போட்ட சட்டை ஒன்றையும் லுங்கியையும் எடுத்து கொடுத்தேன். வாங்கி கொண்டு நடந்தாள். மீண்டும் கதவை பூட்டிக் கொண்டேன். யார் இந்த நதிரா? எதற்காக என்னோடு ஒட்டுகிறாள்? மிரட்டல் கடிதம் எழுதியது யார்? ஆபத்தை நான் விலை கொடுத்து வாங்குகிறேனா? இதயத்திற்குள் குறித்தன கேள்விகள். நதிரா, உண்மையிலேயே நீ யார்? எதற்காக ரயிலில் என் அருகில் வந்து அமர்ந்தாய்? உன்னுடன் பேச எச்சரிக்கை தருவது யார்? எதற்காக என்னோடு லாட்ஜுக்கு வந்தாய்? உடனே பதில் வேண்டும் என்றது இதயம். அறையை விட்டு வெளியேறினேன் அவசரமாக. நதிரா அறையின் கதவை தொட்டேன். திறந்து கொண்டது. லுங்கி சட்டையில் நின்றிருந்தாள். அழகாக, மிக அழகாக. கருப்பு சூட்கேஸை தூக்கி என்னிடம் காட்டினாள். சிறிய பூட்டொன்று ஆடியது. சாவி சினிங்கினால் திறந்து விடலாம் என்றேன். அவளை அதிகம் ரசித்து கொண்டே. எல்லாம் சொல்கிறேன், அறையில் இருங்கள், வருகிறேன். நதிரா, நீ என்றால் ஒரு கண்ணை மூடி திறந்து. கொஞ்ச நேரம் அப்படியே திகைத்து போய் நின்று விட்டேன். அந்த காகிதம் காற்றில் படபடுத்தது. அது பறந்து விடாமல் கத்தி அழுத்தி கொண்டிருந்தது. அறைக்குள் நுழைய கால் எடுத்து வைத்தவன் சட்டென்று நின்றேன். வேகமாக பால்கனிக்கு ஓடினேன். வெளியே எட்டி பார்த்தேன். ஆட்டோ ஒன்று ஆட்களை உதித்து விட்டு போனது. ஒரு ஆள் சிரமமாக எவர் சில்வர் பாத்திரங்களை சுமந்து போனான். தபால் அலுவலக சிவப்பு வண்டி தத்தி தத்தி கடந்து போனது. ஒரு அழகான இளம்பெண் மஞ்சள் பனியனில் குலுங்கி குலுங்கி நடந்து போனாள். ரிக்ஷாக்காரனிடம் பேரம் நடந்தது. சுவரில் இருந்த போஸ்டரை மாடு கொண்டு தின்று கொண்டிருந்தது. யாரும் வித்தியாசமாக தெரியவில்லை. துணிச்சலாக என் அறைக்குள் வந்தது யார்? சோர்வுடன் அறைக்கு திரும்பினேன். இன்னும் அந்த காகிதம் படபடுத்து கொண்டேதான் இருந்தது. கையில் எடுத்தேன். விரல்கள் மெலிதாக நடுங்கின. சிவப்பில் எழுத்துக்கள் அபாயம் என்று சொல்லாமல் சொன்னது. இன்று இரவு 8 மணிக்குள் அறையை காலி செய்துவிட்டு தொலைதூரம் சென்று விடுகிறாயா? உயிர் என்பது விலை மதிக்க முடியாத ஒன்று, அப்படித்தானே நண்பா என்று கேள்வி கேட்டது அந்த காகிதம். வார்த்தைகளுக்குள் மறைந்திருந்தது மிரட்டல். இந்த இடத்தை விட்டு ஓடி போய்விடு என்று மறைமுகமாக எச்சரித்தது கத்தி. இந்த காகிதத்தின் நோக்கம் என்ன? நதிராவை தனிமைப்படுத்தி. தெரியவில்லை. அவளும் வாய் திறக்க மறுக்கிறாள். காத்திருப்போம். ஒரு முடிவுக்கு வந்தவனாக காகிதத்தை கசக்கி அறையின் மூலையில் எறிந்தான். அந்த மினுக்கும் கத்தியை கையில் எடுத்து பார்த்தான். என்னை தொட்டால் பயமுறுத்தியது. காலடி ஓசையில் திரும்பி பார்த்தேன். விஜய் சார் அழைத்தது நதிராவின் குரல். மின்னல் வேகத்தில் பெட்டியை திறந்து துணி மடிப்புகளுக்கு இடையில் அவசரமாக கத்தியை மறைத்தேன். கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தாள். என்ன சார், எதையாவது ஒழிச்சு வைக்கிறீங்களா? திரும்பி நதிராவை பார்த்து சிரித்தேன். எதையோ தேடுவது போல தேடி சீட்டுக்கட்டை கையில் எடுத்துக்கொண்டேன். அங்கே போகலாமா? ஓ என்றால் சிரிப்பு மாறாமல். தன்னை சுற்றி நடப்பது எதுவுமே தெரியாது என்பது போல அப்பாவி சிரிப்பு. கத்தி கடித மிரட்டல் பற்றி இவளிடம் சொல்லிவிடலாமா? வேண்டாம், அவளாக வாய் திறக்கட்டும். எந்த கோட்டையை பிடிக்க இந்த சிந்தனை? ஒன்றுமில்லை. புன்னகையுடன் எழுந்து கொண்டேன். கதவை இழுத்து பூட்டினேன். அடுத்திருந்த நதிராவின் அறைக்கு சென்றோம். படுக்கையில் அவள் முகம் பார்த்து அமர்ந்து கொண்டேன்.
உனக்கு என்ன விளையாட்டு தெரியும்? அனைத்தும் அறிவோம் என்றால் வேடிக்கையாக. ஜெஸ்கார்ட்? ஜெஸ்கார்டா? நான் சொல்லித்தரேன். வலுவழுப்பான சீட்டுகளை உரையிலிருந்து விடுதலை செய்து படுக்கையில் பரப்பினேன். நதிரா சற்று குனிந்து அமர்ந்திருந்தால். இளமை இதமாக எட்டி பார்த்தது. ஆரம்பிங்க. என் கவனம் திசை திருப்பும் சாத்தியக்கூறுகள் அதிகரித்தன. நான் இப்போ ஜஸ்கார்ட் சொல்லித்தர போறேன். இந்த நிமிடத்திலிருந்து நான் குரு, நீ சிசியை. சரி, எனக்கு குரு தட்சணையாக என்ன தரப்போற? இப்போ சொல்ல மாட்டேன். முடிந்ததும் 1 இல்லை 2 தரேன் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். எனக்கும் ஒரு மாதிரி மயக்கம் வந்தது. அவள் சட்டையின் சங்கடப்படுத்தியது. கண்டிப்பா தரணும். விளையாட்டு முடிந்ததும் தரமாட்டேன்னு சொல்லிடக்கூடாது. சரி, அதுக்கு முன்னாலே இன்னொரு வேண்டுகோள். என்ன? அந்த வேண்டாம். விளையாட்டு ஆரம்பமானது. 5 நிமிடத்தில் விளையாட்டு புரிந்து கொண்டு என்னையே மடக்கினாள். கொஞ்ச நேரம் விளையாடினோம். அது போர் அடிக்க அடுத்தது இடையே இடையே ஜோக் அடித்தேன். சில நேரம் குலுங்கி சிரித்தாள். சில வேளை குலுங்காமல். ஓரிரு முறை மோசம் என்றாள். கடைசியில் பசிக்குது என்றாள். அழைப்புக்கு பையன் ஓடோடி வந்தான். சாப்பாடு என்றதுமே அவசரம் காட்டினான். வேகமாக வெளியேறினான். 15 நிமிட இடைவெளியில் சீட்டுக்கட்டில் நிறைய ட்ரிக்ஸ் காட்டினேன். பையன் டிஃபன் தட்டுகளோடு வந்தான். மௌனமாக சாப்பிட்டோம். சிறு குழந்தையாக தண்ணீர் குடித்தாள். தண்ணீர் சிந்தி சட்டையையும் நனைத்து. சரி, வரேன் என்று எழுந்து கொண்டேன். அதற்குள்ளாகவா? குரலில் வியப்பு காட்டினாள். உறக்கம் வருது. நேற்று ரயிலில் உறங்கவில்லையா? பக்கத்தில் ஒரு அழகான பெண்ணை வைத்துக்கொண்டு எப்படி தூங்க முடியும்? நான் கேட்க இனிப்பு தடவிய குரலில் சிரித்தாள். நான் ரொம்ப அழகா? பார்வையில் ஈர்ப்பு இருந்தது. என்னால் அந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்ல முடியவில்லை. பதில் சொல்லுங்க. யார் மறுக்க முடியும்? நீங்க அழகுதான். எனக்கு தர வேண்டியதை கொடுத்துடுங்க, நான் போகிறேன். தர வேண்டியதா? குரு தட்சணை தருவேன், நிச்சயம் தருவேன். மாலை மயங்கட்டும், இரவு திரும்பட்டும். சரி, ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு வரேன். நீங்களும் என்று அறைக்குள் புகுந்தேன். அவசரமாக கதவை மூடினேன். வேகமாக என் பெட்டியை திறந்தேன். கத்தியை எடுத்து நிதானமாக திருப்பி திருப்பி பார்த்தேன். மீண்டும் பெட்டியின் அடியில் வைத்து மூடினேன். இரவு 8 மணி. எச்சரிக்கை. அழகான நதிரா. கையசைத்துவிட்டு படுக்கையில் சரிந்தேன். 1, 2, 3, 4 இப்படியெல்லாம் எண்ணாமல் அவசரமாக தூங்கி போனேன். நிறைய கனவுகள். பறப்பது, சிரிப்பது, நதிரா. எல்லாமே நதிரா. விழித்து கொண்டேன். பக்கத்தில் இருந்த கடிகாரத்தை பார்த்தேன். இத்தனை நேரம் தூங்கியிருக்கிறேனே, ஆச்சரியமாக இருந்தது. அலை அலையாக வந்த கனவுகளை நினைவுக்கு கொண்டு வந்தேன். வர மறுத்தது. கனவுகளை ஓரம் தள்ளிவிட்டு எழுந்து முகம் கழுவினேன். அந்த பெட்டியின் சின்ன பூட்டுக்கு ஒரு சாவி. சிந்தனையுடன் அறையை பூட்டிவிட்டு வெளியே வந்தேன். திரும்பி பார்த்தேன். நதிராவின் அறை அமைதியாக இருந்தது. இன்னும் உறங்கி கொண்டுதான் இருப்பாளோ? சாவி துவாரம் வழியாக எட்டி பார்க்கலாமா? அநாகரிகம். படிகளில் வேகமாக இறங்கினேன். முன்னால் தூங்கிக் கொண்டிருந்த கிழவனை காணவில்லை. 20 வயது இளம் பெண் ஒருத்தி அமர்ந்திருந்தாள். மாலை பத்திரிகையை மேஜையில் பரப்பி தேர்வுக்கு படிப்பது போல படித்துக் கொண்டிருந்தாள். சத்தம் ஏற்படுத்தி சாவியை வைத்தேன். பத்திரிகையிலிருந்து கண்களை நகர்த்தாமலே சாவியை எடுத்துக்கொண்டாள். வால்டாக்ஸ் ரோட்டில் வந்து நின்று ஓரங்களை ஆராய்ந்தேன். சாவி மன்னர்களை காணவில்லை. பக்கத்து பெட்டிக்கடை ஒன்றை நெருங்கி சாவி என்று ஆரம்பித்தேன். அந்தாண்ட பாப்பா. நகர்ந்தேன். பக்கத்து தேவாலயம் பளிச்சிட்டது. கொஞ்சம் அப்படியே நடந்தேன். என் எதிர்பார்ப்பு கண்ணில் பட்டது. சாலையோரம் நிறைய பூட்டு சாவிகளுடன் அமர்ந்திருந்தான் ஒருவன். அவரிடம் சென்று கண்டிப்பாக திறக்கும் என்ற உத்தரவாதத்துடன் 2 சாவிகள் வாங்கினேன். திறக்குமா என்று சந்தேகத்துடன் திரும்பி நடந்தேன். ரிக்ஷாக்காரர்கள் சவாரி கிடைக்காமல் புகைத்து கொண்டிருந்தனர். 2 போலீஸ்காரர்கள் யாரையோ புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். பூந்தமல்லி நெடுஞ்சாலையை தொட்டேன். கொஞ்ச நேரம் போக்குவரத்து வேடிக்கை பார்த்தேன். மேலே வானத்தில் சூரியனின் ஒளித்திட்டுகள் கொஞ்சம் மீதம் இருந்தது. சப்வேக்குள் நுழைந்து எதிர்ப்பக்கம் போகலாமா என்று நினைத்தவன் வேண்டாம் என்று தீர்மானித்து தங்கசாலை ஆரம்பத்தை தொட்டு உள்பக்கம் திரும்பி நடந்தேன். விநாயகர் கோவில் கண்ணில் பட்டது. உள்ளே நுழைந்தேன். ஒருவித நறுமணம் என்னை தொட தெய்வ சிந்தனை வந்தது. விநாயகர் முன் நின்று கண் மூடினேன். விண்ணப்பம் செய்தேன். நம்பிக்கையாக மணி ஒலித்தது. கண் திறந்தேன். தொங்கிக் கொண்டிருந்த மணியின் கயிற்றை தொட்டுக்கொண்டு ஒரு இளம்பெண். அவளுக்கு 20 வயதுக்கு மேல் யாரும் சொல்ல மாட்டார்கள். அவள் ஒரு கையை உயர்த்தி நின்ற அழகு. இங்கு வந்துமா? விநாயகரிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே வந்தேன். செருப்புகளை தேடி கால்களை நுழைக்க முயன்றவன் அப்படியே திகைத்து போய் நின்றேன். செருப்பில் மடிக்கப்பட்ட ஒரு வெள்ளை காகிதம். சுற்றுமுற்றும் பார்த்தேன். யாரும் என்னை கவனித்ததாக தெரியவில்லை. சட்டென்று குனிந்து காகிதத்தை கையில் எடுத்தேன். செருப்பை அணிந்து கொண்டு அவசரமாக சாலைக்கு வந்தேன். சூரியன் காணாமல் போயிருந்தான். மடிக்கப்பட்ட காகிதத்தை பிரித்தேன். வெளிச்சம் போதவில்லை. சற்று தள்ளி இருந்த சோடியம் விளக்கின் வெளிச்சத்தை நாடினேன்.
காகிதத்தில் கண்களை ஓடவிட்டேன். அதிர்ச்சி கண்களை தாக்கிற்று. இன்னும் ஒரு கத்தி என்னிடம் மீதம் இருக்கிறது. இரவு 8 மணி. மறந்துவிட வேண்டாம். காகிதத்தை கசக்கி பக்கத்தில் இருந்த குப்பை தொட்டியில் வீசினேன். ஆத்திரத்தில் முகம் சிவந்து போயிற்று. மிரட்டல், கொலை மிரட்டல். அந்த முகம் தெரியாத எதிரி மீது கோபமாக வந்தது. தைரியமில்லாத கோழை. நேரில் வந்து பேச வேண்டியதுதானே. நான் நிச்சயம் அறையை காலி செய்ய போவதில்லை. வருவது வரட்டும். தீர்மானமாக விடுதி நோக்கி நடந்தேன். வாசலில் இருந்த இளம்பெண் இப்போது புத்தகம் வைத்திருந்தாள். சாவி என்றேன். சாவியை எடுத்து கையில் தந்தாள். விரல்கள் தொட்டு கொண்டன. அவள் புத்தகத்திற்கு திரும்ப நான் படியேறினேன். அறைக்குள் நுழைய தீர்மானித்தவன் நின்றேன். நதிரா அறை இன்னும் மௌனமாகவே இருந்தது. கதவை தட்டலாமா? வேண்டாம். அந்த சின்ன பூட்டுக்கு சாவி வாங்கி வந்திருப்பது நினைவில் வந்தது. நதிரா இன்னுமா தூங்குகிறாள்? சாவி துவாரம் வழியே பார்ப்போமா? அநாகரிகம். நாகரிகமாவது அநாகரிகமாவது. தயக்கத்தை உதறிவிட்டு சாவி துவாரம் வழியே பார்த்தேன். உள்ளே நதிரா படுக்கையில் அமர்ந்திருந்தாள். முதுகுதான் தெரிந்தது. அவள் முகம் தெரியவில்லை. எதிரில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது அந்த கருப்பு சூட்கேஸ். அதனுள்ளே சின்ன சின்னதாக நிறைய பொட்டலங்கள் தெரிந்தன. குழல் விளக்கின் வெளிச்சத்தில் மினுக்கின தங்கக்கட்டிகள். சாவி துவாரம் வழியே நான் பார்த்த காட்சி அப்படியே ஒரு நிமிடம் அசையாமல் அந்த இடத்திலேயே நிற்க வைத்தது. இதயம் வேகமாக துடித்தது. முகமெங்கும் வியர்வை முத்துக்கள். உள்ளே நதிராவோ தங்கக்கட்டி ஒன்றை எடுத்து சாவகாசமாக புரட்டி பார்த்து கொண்டிருந்தாள். என்ன செய்வது? இப்பொழுது என்ன செய்வது? உடனே போலீஸுக்கு சொல்லிவிடுவோமா? அதுதான் நல்லது. அவசரமாக படியிறங்கினேன். வரவேற்பில் இருந்த பெண்ணின் கையில் இப்பொழுது சாண்டில்யனின் கடல் புறா. நான் அவள் முன்னால் போய் நிற்பதை கவனிக்காதாக தெரிந்ததில்லை. கொஞ்சம் அழகாகத்தான் தெரிந்தாள். சேலை ஒத்துழையாமை போராட்டம் நடத்தியது. புத்தகத்திலிருந்து பார்வையை உயர்த்தி என்ன வேண்டும் என்றால் கண்களால். அவள் பார்த்த பார்வையில் எரிச்சல் மிதந்தது. போன் என்றேன் குரலை சிறிதாக்கி. பித்தளை சாவியை சத்தம் ஏற்படுத்தாமல் மேஜையில் வைத்தாள். அவளை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே எண்களை அழுத்தினேன். அவள் பார்வையோ மீண்டும் புத்தகத்தில் லயித்தது. எதிர்முனையில் தொலைபேசி ஒலித்தது. யாரோ எடுத்தார்கள். ஹலோ என்றேன் நடுக்கமாக. எதிர்முனையில் சில ஒலிகளுக்கு பின் ஹலோ, பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன், நான் ரைட்டர் ரங்கசாமி பேசுகிறேன் என்றது கரகரப்பாக. பதில் பேச எத்தனித்த என்னை பொறு என்றது உள்மனம். எதிர்முனை மீண்டும் கரகர்த்தது. ரிசீவரை அதனிடத்தில் சத்தம் வராமல் வைத்தேன். அந்த பெண் சட்டென்று நிமிர்ந்து மனநோயாளியை பார்ப்பது போல என்னை பார்த்தாள். அந்த நிமிடம் சாண்டில்யன் எழுத்தின் சிருங்கார பகுதியை அவள் மேய்ந்து கொண்டிருக்க வேண்டும். நான் கரடியாக நுழைந்தது கோபம் கண்களில் தெரிந்தது. ஒரு அரை புன்னகையை உதித்துவிட்டு அவசரமாக நழுவினேன். அடுத்து என்ன செய்வது? போலீஸில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை ஒத்தி வைத்தாகிவிட்டது. அடுத்து என்ன செய்வது? படிகளில் ஏறும்போது சிந்தனை 4 திசைக்கும் சுழன்றது. கத்தி, கடிதம், மிரட்டல், தங்க பிஸ்கட். அவளிடமே கேட்டுவிடுவது என்ற முடிவுக்கு வந்தேன். கதவை பலமாக தட்டினேன். கொஞ்ச நேர தயக்கத்துக்கு பின் கதவு திறந்தது. நதிராவின் முகம் மெதுவாக வெளியே எட்டி பார்த்தது. அதில் நிறைய பயம். நீங்கள் தானா? பயந்தே போய்விட்டேன். படபடப்புடன் வந்து விழுந்தன வார்த்தைகள். நீண்ட பெருமூச்சொன்று அவள் மார்பை தாளாட்டியது. என்ன அப்படி பார்க்குறீங்க? வாங்க. அசையாமல் நின்று கொண்டிருந்த என்னை அவசரமாக கைப்பிடித்து உள்ளே இழுத்தாள். மின்னல் வேகத்தில் சத்தம் வராமல் கதவை பூட்டினாள். விடுவிடுவென்று நடந்து படுக்கையில் அமர்ந்தாள். என் கண்கள் பரபரப்பாக சூட்கேஸை தேடின. வாய் மூடி படுக்கையில் கிடந்தது சூட்கேஸ். பக்கத்தில் அந்த சின்ன பொட்டு வாய் திறந்து கிடந்தது. அமர்ந்திருந்த அவளைய வியப்புடன் பார்த்து கொண்டு நின்றேன். என்ன நின்றுட்டு இருக்கீங்க? பக்கத்தில் உட்காருங்க. பெரிய கதை என்றால் கண்களை அகலமாக விரித்து. கதையா சொல்ல போகிறாய்? கதை சொல் நதிரா, சொல். நான் போலீஸை அழைத்து வரும் மட்டும் சொல். மனத்துக்குள் சிரித்து கொண்டே அவள் அருகில் அமர்ந்தேன். பூட்டுக்கு சாவி வாங்கி வந்திருக்கிறேன். அவள் முன்னால் சாவிகளை போட்டேன். இனி சாவி வேண்டாம், சேஃப்டி பின்னுக்கே இந்த நோஞ்சான் போட்டு திறந்து கொண்டது. மெலிதாக சிரித்து கொண்டே பூட்டை எடுத்து என் கையில் தந்தாள். பெட்டியை உடனே திறக்கச் செய்யலாமா என்ற என் எண்ணத்தை உடைத்து போட்டது அவள் பேச்சு. எனக்கு இப்போ 2 அதிர்ச்சி. 1, இந்த பெட்டி எனதில்லை. 2, உள்ளே இருக்கிற பொருள். அதிர்ந்தேன். என்ன கதையவே மாற்றுகிறாள்? குரலில் வியப்பை வரவழைத்து கொண்டு கேட்டேன். அப்படி என்னதான் இருக்கிறது இந்த பெட்டியில்? கேட்ட அடுத்த வினாடியே பெட்டியை அகலமாக திறந்தாள். முகத்தில் அறைந்தது காட்சி. உள்ளே சின்ன சின்ன பொட்டலங்களும் தங்க கட்டிகளும் மினுக்கின. முதல் முறையாக பார்ப்பது போல முகம் முழுவதும் ஆச்சரியம் காட்டினேன். என்ன இதெல்லாம் என்று கேட்டேன். குரலில் சந்தேகம். எனக்கு இதெல்லாம் என்ன என்றிடம் கேட்கிறீர்களே. நானே தலையும் புரியாமல் காலம் புரியாமல் விழிக்கிறேன். தங்க கட்டி ஒன்றை எடுத்து நான் உற்று பார்த்தேன். ஏதோ சின்னதாக முத்திரை. பொட்டலம் ஒன்றை எடுத்து நிதானமாக பிரித்து பார்த்தேன். பிரவுன் சுகர். உடனே போலீஸில் ஒப்படைத்து விடுவது நல்லது என்றேன் அழுத்தம் திருத்தமான குரலில். வேண்டாம் என்றால் அவசரமாக. ஏன் என்று கேள்வி கேட்டேன் கோபமாக. இப்பொழுது நேரம் என்ன? 7:28.
இப்பொழுது நாம் போலீஸுக்கு தகவல் சொன்னால் விசாரணை அது இது என்று நம் மீதே சந்தேகப்பட்டு நம் 2 பேரையுமே ஸ்டேஷனில் விடிய விடிய உட்கார வைத்து விடுவார்கள். அவள் வார்த்தைகளில் உண்மை இருந்தது. பிறகு என்னதான் செய்வது என்று கேட்டேன், அவளை சந்தேகமாக பார்த்து கொண்டே. நாளை விடிந்ததுமே நாம் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த சூட்கேஸை ஒப்படைத்து விடும், சரிதானா என்று சொல்லிவிட்டு என் பதிலுக்காக முகம் பார்த்தாள். இவள் உண்மையைத்தான் பேசுகிறாளா, இல்லை என்னை ஏமாற்றிவிட்டு இன்று இரவே தப்பி ஓட திட்டமா? பொய் சொல்கிறவள் ஏன் நம்மிடம் சர்வசாதாரணமாக சூட்கேஸை திறந்து காட்ட வேண்டும்? நான் சாய்துவாரம் வழியே திருட்டுத்தனமாக உற்று பார்த்ததை தெரிந்து கொண்டிருப்பாளோ? அதனால்தான் இப்படியா? என்ன யோசனை? ஒன்றுமில்லை, நீ சொன்னது சரிதான். ஆனால் நாளை காலையில் நீ கண்டிப்பாக இன்டர்வியூ செல்ல வேண்டுமே. சர்டிஃபிகேட் துணிகள் இருந்த உன் சூட்கேஸையும் காணவில்லை. என்ன செய்ய போகிறாய்? பெட்டி எப்படியோ வழியில் மாறிவிட்டது என்றால் கவலை இல்லாமல். பெட்டி எங்கே வைத்து மாறியிருக்கும்? நீ கோவில்பட்டியில் தானே ரயிலில் ஏறினாய். எங்கே வைத்து மாறியிருக்கும் என்று எனக்கு புரிந்துவிட்டது. உங்களிடம் அவசரமாக ஒரு உண்மையை சொல்லிவிடுகிறேன். நான் எந்த இன்டர்வியூக்கும் சென்னை வரவில்லை. திடீரென்று தாக்கிய அதிர்ச்சியில் வாய் வார்த்தைகள் இழந்து நின்றேன். அவள் தொடர்ந்து பேசினாள். மனித உருவத்தில் இருக்கும் குள்ளநரி ஒன்றிடமிருந்து தப்புவதற்காகத்தான் சென்னை ஓடி வந்தேன். ரயில் பயணத்தில் உங்கள் நட்பு கிடைத்தது. சர்வசாதாரணமாக சொன்னாள். நீ இன்டர்வியூக்கு வரவில்லை. நீ இங்கு கொண்டு வந்திருக்கும் பெட்டி உனதில்லை. யாரோ உன்னை துரத்துகிறார்கள். கொஞ்சம் புரியும்படியாக சொல்லேன் நதிரா. நீங்கள் எனக்கு நிச்சயம் உதவி செய்வீர்கள் என்று என் உள்மனம் சொல்கிறது. 1 மணி நேரம் கழித்து உங்கள் அறைக்கு வந்து என் சோக கதையை சொல்கிறேன். உங்களிடம் நான் சொல்லியாக வேண்டும் என்றால் கண்கள் கலங்க. முகத்தில் சோக மேகங்கள், என் நெஞ்சில் இரக்கம். கடிதம், கத்தி, மிரட்டல் பற்றி சொல்லிவிடுவோமா? அடுத்த வினாடி சந்தேகம் வந்து குறுக்கே நின்றது. நாம் அதை திரும்பி சென்றதுமே பெட்டியை தூக்கி கொண்டு ஓடி விடுவாளோ? நதிரா அடுத்து உதிர்த்த வார்த்தைகள் என்னை அசர வைத்தன. என்ன கோபமா? இவள் என்ன தன்னை பற்றி எதுவுமே சொல்ல மறுக்கிறாளே என்ற எண்ணமா? இன்னும் 60 நிமிடங்கள் என் கதைக்காக பொறுமையுடன் காத்திருங்களேன். இந்த பெட்டி உங்கள் அறையிலேயே இருக்கட்டுமே என்று சொல்லிவிட்டு சூட்கேஸை தூக்கி என் கையில் தந்தாள். தயக்கத்துடன் எழுந்து கொண்டேன். சீக்கிரம் அறைக்கு வா, உனக்காக காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு திரும்பியவனை தோள் தொட்டு நிறுத்தினாள். என்ன என்றேன், இதயம் நடுங்க. தருவதை வாங்கிக்கிட்டு போங்க. என்ன தரப்போகிறாய்? எதுவும் புரியாமல் கேட்டேன். குருதட்சணை. உதடுகளை அழகாக அசைத்து சுழித்து நான் அவள் உதடுகளை இமை மோதாமல் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுதே நதிராவின் கையில் துப்பாக்கி ஒன்று முளைத்திருந்தது. 1 நிமிடம் கண் இமைக்க மறந்தேன். நதிராவின் கையில் முளைத்திருந்த துப்பாக்கி எனக்கு திகைப்பையும் பயத்தையும் தந்திருந்தது. அந்த துப்பாக்கியின் வாயில் சைலன்சர் பொருத்தியிருந்தது. சத்தம் செய்யாமல் உயிர் பறிக்கும் யமன். உயிரை விடுகிறவன்தான் சத்தம் போட வேண்டும். மீண்டும் சிரித்தாள். இந்த முறை உதடு அசையாமல். இந்த சிரிப்பில் விஷமம் தடவியிருந்தது. விரல் துப்பாக்கியின் குதிரையை தடவி கொண்டிருந்தது. ஓடிவிடலாமா, இல்லை காலில் விழுந்து விடலாமா? நான் முடிவெடுப்பதற்குள் அவள் முடிவு செய்து விட்டாள். முட்டாள் பெண். அவசரப்பட்டு எனக்கு முடிவுரை எழுதிவிட்டாள். தொடர்கதைக்கு முற்றும் போட்டுவிட்டாள். நதிராவின் ஆட்காட்டி விரல் துப்பாக்கியின் குதிரையை பின்னோக்கி இழுத்திருந்தது. அதுவும் மீண்டும் 1, 2, 3 என்று வரிசையாக 3 தோட்டாக்களை சப்தமில்லாமல் என் இதய பிரதேசத்துக்கு அனுப்பியது அந்த துப்பாக்கி. சத்தமிட நினைத்தும் சத்தமிட முடியவில்லை. இதயத்தில் இருந்து சிவப்பாக ரத்தம் குமிழியிட்டு வெளியே வந்தது. இது என்ன? விழித்து கொண்டே. கனவா அல்லது விபரீத கற்பனையா? அம்மம்மா, நல்ல வேலை. என் கற்பனைப்படி எதுவும் நடக்கவில்லை. எதிரில் நதிரா விஷமமில்லாத குழந்தை சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தாள். குருதட்சணை வேண்டாமா என்றால் சின்னங்களாக. கொடேன் என்றேன் சுரத்தில்லாமல். கண்கள் சிரிக்க அருகில் வந்தால் என்னை உற்று பார்த்தாள். அதில் ஒரு வசீகரம். நான் எதிர்பாராத தருணத்தில் என் பிடரியில் கை வைத்து என்னை இழுத்து 2 கன்னத்திலும் மின்னல் வேகத்தில் முத்தம் தந்தாள். எனக்கு ஆச்சரியம், இன்ப பிரமிப்பு, அதிர்ச்சி, ஏதோ ஒன்று. நீங்குவதற்குள் நதிரா தூரமாக நின்று கொண்டாள். உங்கள் அறையில் இருங்கள், குளித்துவிட்டு வருகிறேன். என்னை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்வீர்கள். ஒரு கண்ணை மூடி திறந்து சிரித்தாள் நதிரா. நான் தலையாட்டி பொம்மையைப் போல தலை அசைத்துவிட்டு என் அறைக்கு திரும்பினேன். பெட்டையை படுக்கையின் அடியில் தள்ளினேன். அவசரமாக கதவை பூட்டினேன். அப்படியே ஓடி வந்து படுக்கையில் மல்லாந்து விழுந்தேன். உடல் வெப்பத்தில் கொதித்தது. யார் இந்த நதிரா? உண்மையிலேயே இந்த பெண்ணின் பெயர் நதிரா தானா? இவளை யார் துரத்துகிறார்கள்? அந்த கத்தி, மிரட்டல், சூட்கேஸ், தங்கம், வரிசையாக மனதுக்குள் ஓடிய கேள்விகள் அனைத்துமே கடைசியில் கரைந்து போய் நதிராவின் அழகும் சிரிப்பும் திரும்ப திரும்ப கண்முன் வந்தது.
புரண்டு புரண்டு படுத்தேன். நதிரா அறைக்குள் நுழைந்ததுமே எந்த கேள்வியை முதலில் கேட்க வேண்டும்? நீ யார் என்றா? யார் உன்னை துரத்துகிறார்கள் என்றா? இல்லை, இந்த கத்தி மிரட்டலை அவளிடமே சொல்லிவிடலாமா? ஒன்றும் வேண்டாம், நான் இருக்கிறேன் நதிரா என்று ஆதரவாக அணைத்து கொள்ள வேண்டுமா? அவளை அப்படியே நதிரா மட்டும் வரவே இல்லை. கண்கள் என்னுடன் ஒத்துழைக்க மறுத்தன. அப்படியே தூங்கி போனேன். 5423 வினாடிகள் கழித்து சட்டென்று திடுக்கிட்டு விழித்து கொண்டேன். கதவை யாரோ வேகமாக தட்டினார்கள். நதிராவாகத்தான் இருக்க வேண்டும். கலையாத ஏக்கத்துடன் கதவை நெருங்கினேன். கதவு அதிர்ந்தது. தாழ்பாலை நீக்கி கதவை அகலமாக திறந்தேன். நதிராவேதான். மயக்கத்தில் இருப்பவள் போல தள்ளாடி என்னை கட்டிப்பிடித்து கொண்டாள். விஜய் என்றால் உளறலாக. அந்த உளறல் எனக்கு நிறையவே கிறக்கம் தந்தது. நதிராவை அப்படியே சேர்த்து அணைத்து கொண்டேன். கையில் பிசுபிசுப்பாக ஏதோ ஊட்டியது. அது இரத்தம். நதிராவை அணைத்தவன் ஈரமான பிசுபிசுப்பை உணர்ந்து கைகளை கொஞ்சம் தளர்த்தினேன். என் உடலில் மெதுவாக வழுக்கி கொண்டு கும்பிட்ட நிலையில் எனது கால்களில் விழுந்தாள். அதிர்ந்தேன். அவள் முதுகு முழுவதும் இரத்தமாக பரவி சட்டையை சிவப்பாக்கியிருந்தது. முதுகிலிருந்து ஆழமான காயம் ஒன்றிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. பயத்துடன் என் உள்ளங்கையை விரித்து பார்த்தேன். இதயம் தாறுமாறாக லேப்டாப் சொன்னது. நதிரா அசைவற்று இன்னும் அதே நிலையில் இருந்தாள். எனக்கு மெல்ல பதற்றம். நதிரா இறந்து விட்டாளா? குனிந்து அவளின் தோள் தொட்டு. நதிரா? பதில் இல்லை. தோலை உலுக்கினேன். அப்படியே மல்லாந்து விழுந்தாள். நதிரா மயங்கியிருக்க வேண்டும், இல்லை இறந்து போயிருக்க வேண்டும். யாரோ படிகளில் வேகமாக இறங்கும் சத்தம். அவசரமாக படிக்கட்டை நோக்கி ஓடினேன். அங்கு யாரையுமே காணவில்லை. மின்னல் வேகத்தில் படிகளை கடந்து முன்னரை கடந்து சாலைக்கு வந்தேன். ஒரு குறுந்தாடிக்காரன் திரும்பி என்னை பார்த்துவிட்டு ஓடத் தொடங்கினான். இரவு 10 மணி தாண்டி விட்டதால் சாலையில் அதிக கூட்டமில்லை. நானும் பின்னால் ஓடத் தொடங்கினேன். அந்த குறுந்தாடிக்காரன் சட்டென்று ஒரு சந்தில் திரும்பி ஓடினான். மூச்சிறைக்க பின்தொடர்ந்தேன். வழியில் தடங்களாக எருமை மாடுகள், மாநகராட்சி கவனிக்காத குப்பைகள், குவியல் குயிலாக சாணம், குப்பை தொட்டிகள். அவனை பின்தொடர்ந்து ஓடினேன். திடீரென்று வலது கணுக்காலில் மலுக்கென்று சத்தம். ஏதோ பள்ளத்தில் கால் மாட்டியிருக்க வேண்டுமா? அடுத்த வினாடி குப்புற விழுந்தேன். விழுந்தவன் எழுந்து நிற்பதற்குள் அந்த குறுந்தாடிக்காரன் அடுத்த சந்தில் காணாமல் போயிருந்தான். மீண்டும் ஓட எத்தனித்தேன். வலது கணுக்காலில் சுரீர் என்று வலி. குனிந்து தடவி பார்த்தேன். பிசு பிசுப்பு. அதுவரை சிந்திக்காத மூளை மீண்டும் சிந்திக்க ஆரம்பித்தது. அடுத்து என்ன செய்வது? தப்பிவிட்டான் கொலைகாரன். நதிரா இறந்து போய்விட்டாள் என்றே முடிவு செய்து விட்டான். நதிரா இறந்து போய்விட்டாளா? லாட்ஜ் மொத்தமும் இப்பொழுது அலறி கொண்டிருக்குமே. உடனே போலீஸுக்கு தகவல் சொல்ல வேண்டும். மெல்ல நொண்டியபடியே மெயின் ரோடு வந்து சேர்ந்தேன். 4 திசைகளிலும் கண்களை சுழற்றினேன். டெலிஃபோன் பூத் ஒன்றையும் காணவில்லை. காலில் நடக்க முடியாத வழி. ஆட்டோவுக்காக கண்களை ஓடவிட்டேன். வந்து கொண்டிருந்த ஆட்டோ ஒன்று. ஆட்டோவுக்காக காத்து நின்ற என் தோலை தொட்டு திருப்பியது வலுவான கரம் ஒன்று. திரும்பினேன். கண்ணில் பட்டது காக்கி சட்டை. என்னை அறியாமலேயே உடல் மெலிதாக நடுங்கியது. எதிரில் கோப முகத்துடன் நின்றார் அந்த காக்கி சட்டைக்காரர். அவர் உடுப்பு போலீஸ் என்றது. யாரைடா பார்த்துட்டு நிற்கிற? கோபமானேன். கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க என்றேன் படபடப்பாக. மரியாதை கேட்குதா துரைக்கு? அடி செருப்பல. லாட்ஜில் பொண்ணை வச்சுட்டு கிராக்கிகளை பிடிக்கிறதுக்காக வந்து நீ நிற்கிறது தெரியாதுன்னு நினச்சியா? நான் யார் தெரியுமில்ல? ஏட்டு ரங்கசாமி. அவர் ஏகவசனமாக பேச எனக்கு பயம் வந்தது. நானே போலீஸை பார்க்கறதுக்காகத்தான் புறப்பட்டு இருந்தேன். கதையாட விடுற? ஏட்டு ரங்கசாமி கிட்ட நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என் காலரை கொத்தாக பிடித்து இழுத்தார் வேகமாக. கோபத்தில் என் தசைகள் முறுக்கி கொண்டன. பற்கள் உரசி கொண்டது. கோபம் பயன் தராது. அவசரம் வேண்டாம். நிமிர்ந்து பார்த்தேன். என்ன முறைக்கிறாய்? ஏட்டு ரங்கசாமி நல்ல புஷ்டியான 6 அடியை தாண்டிய உயரத்துடன் இருந்தார். விஜயகுமார் இப்போதைக்கு பணிந்து போவதே நல்லது. ஸ்டேஷனுக்கு சென்றதும் விளக்கமாக சொல்லிக் கொள்ளலாம். பலியாடாக அவர் இழுத்த இழுப்புக்கு ஏறி பின்னால் நடந்தார். ஏட்டு ரங்கசாமி தள்ளிய வேகத்தில் ஒரு பெண் சப் இன்ஸ்பெக்டர் காலில் விழுந்தேன். சிரமத்துடன் எழுந்து கொண்டேன். அந்த இளம் பெண்ணை வர்ணிக்காவிட்டால், ரங்கசாமி, இவரை எதுக்காக பிடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க? இவன் பார்வையே சரியில்லையே மேடம், அதனால் தள்ளிட்டு வந்தேன். இவரை பார்த்தா அப்படி தெரியலையே. நான் 30 வருஷமாக போலீஸில் வேலை பார்க்குறேன். எனக்கு தெரியாதா மேடம்? நான் குறுக்கிட்டேன். மேடம், என்னை பற்றி தெளிவாக சொல்கிறேன். என் கதையை சொல்ல ஆரம்பித்திருக்குள் இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்து விட்டார். தொப்பியை கலற்றி மேஜை மேல் வைத்தவர் கதிரவன் என்று பெயர். வயது மிஞ்சினால் 40 இருக்கும் அவருக்கு. தொலைபேசி கிணுகிணுத்தது. ரிசீவரை கையில் எடுத்து ஹலோ என்றார். அடுத்த வினாடிகளில் இன்ஸ்பெக்டர் முகம் நிறைய ஜாலம் காட்டியது.
இடையிடையே கொட்டினார். இரண்டொரு தடவை கூர்மையாக என்னை பார்த்தார். கடைசியாக, யாரும் அங்கே போக வேண்டாம், எந்த பொருளையும் தொட வேண்டாம், 5 நிமிஷத்தில் வரேன் என்று சொல்லிவிட்டு ரிசீவரை அதனிடத்தில் வைத்தார். தொப்பியை எடுத்து மெடுக்காக அணிந்தார். அடுத்த செயலாக என்னை ஒரு நேர்பார்வை. அந்த பார்வையில் கொஞ்சம் முறைப்பும் கொஞ்சம் சந்தோஷமும். என் அருகில் வந்தார். என்னை ஒரு முறை மேலும் கீழும் பார்த்தார். கண்களில் உற்சாகம். கருப்பு கோடு போட்ட வெள்ளை சட்டை, ஆள் நல்ல சிவப்பு, கொஞ்சம் சுருள் முடி, 5.5 அடி உயரம் என்று என் அடையாளங்களை வரிசையாக சொன்னவர் என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார். அது பொறியியல் சிக்கிய எலியை பார்த்து சிரிப்பது. உங்கள் பேர் விஜயகுமார். லாட்ஜில் ஒரு பொண்ணை கொலை செஞ்சுட்டு ஓடி வந்திருக்கீங்க, சரிதானே? எனக்கு அதிர்ச்சியில் உடனே பேச தோன்றவில்லை. கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. சார், அந்த கொலை நதிரா. விஜயகுமார், இப்போ எதுவும் பேச வேண்டாம். நீங்கள் கொலை செய்ததை பின்னால் தெளிவாக நடித்து காட்டலாம். மிஸ்டர் ரங்கசாமி, உங்கள் 30 வருஷ சர்வீஸில் இன்றைக்கி தான் உருப்படியாக ஒரு காரியம் செஞ்சுருக்கிறீங்க. இவரை கண்காணிக்க வேண்டிய மொத்த பொறுப்புமே உங்களோடது தான். மிஸ் தீபா, ஜீப்பை ரெடி பண்ணுங்க. நான் திக்பிரமை பிடித்தவன் போல நின்று கொண்டிருந்தேன். சப் இன்ஸ்பெக்டர் தீபா என்னை பார்த்த பார்வையில் ஆச்சரியம். இனி என்ன நடக்கும்? என்னை என்ன செய்ய போகிறார்களோ? ஏட்டு ரங்கசாமி மீசையை முறிக்கபடியே என்னையே கவனித்து கொண்டு நின்றார். அடுத்த 3வது நிமிடம் என் ஒரு பக்கம் போலீஸ்காரர் ஒருவர், இன்னொரு பக்கம் ஏட்டு ரங்கசாமியும் அமர்ந்திருந்தார்கள். நான் என் மனைவி செண்பகவல்லியை நினைத்து கொண்டிருந்தேன். ஜீப் எந்தவித குழுக்களும் இல்லாமல் தார் சாலையில் ஓடியது. எதிரிருக்கையில் இன்ஸ்பெக்டர் கதிரவன், சப் இன்ஸ்பெக்டர் நீப்பாவும் நெருக்கமாக. எனக்கு எரிச்சல். கொஞ்ச நேரத்தில் லாட்ஜ் முன் சின்னதாக பிரேக்கிட்டு குழுக்களோடு நின்றது ஜீப். நீப்பா குதித்திறங்கினாள். என்னை தள்ளிக்கொண்டு லாட்ஜுக்குள் நுழைந்தனர். இவன்தான் அந்த கொலைக்காரன் என்று கத்தினார் லாட்ஜ் கிழவர் பயத்துடன். எனக்கு தெரியும். பிணம் எங்கே கிடக்குது? குரலில் கம்பீரத்தை வரவழைத்து கொண்டு கேட்டார் இன்ஸ்பெக்டர். கிழவர் மெலிதான குரலில் மேலே என்றார், ஒற்றை விரல் உயர்த்தி. கண்களோ தரை பார்த்தன நடுக்கத்துடன். அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த பெண் மெல்ல எட்டி பார்த்தாள் பயத்துடன். கையில் கிரைம் நாவல் இருந்தது. கண்கள் கொலைகாரா என்றது. விஜயகுமார், முன்னால போங்க. இன்ஸ்பெக்டர் கட்டளையிட படிகளில் ஏறினேன். ஏட்டு ரங்கசாமி என்னை ஒட்டியபடியே நடந்தார். என் அரைவாசல் வந்ததுமே அத்தனை பேரும் அசையாது நின்றார்கள். நதிரா மல்லாந்து கிடந்தாள். லுங்கி ரொம்பவும் அலங்கோலமாக உதடு திறந்திருந்தது. கண்கள் ஒரே புள்ளியை பார்த்தன. நீ யார்? என்னோடு எதற்காக வந்தாய்? உன்னை துரத்தி கொன்றவன் யார்? நீ ஏன் இந்த வயதில் செத்து போக வேண்டும்? நான் ஏன்? விஜயகுமார், இது உங்கள் அறைதானா? ஆமாம். இந்த பொண்ணு உங்கள் கூட தங்கியிருந்ததா? இல்லை சார், பக்கத்தறையில் தங்கியிருந்தது. அருகில் நின்ற லாட்ஜ் கிழவர் அவசரமாக ஒரு முறைப்பு முறைத்துவிட்டு நான் தங்கியிருந்த அறைக்கும் நதிரா தங்கியிருந்த அறைக்கும் இடைப்பட்ட தரைப்பகுதியை கூர்ந்து பார்த்தார் இன்ஸ்பெக்டர். வரிசையாக நதிரா அறையின் கதவை தொட்டார் கதிரவன். தொட்ட மாத்திரத்திலேயே திறந்து கொண்டது. அதிர்ச்சி காத்திருந்தது. அறையின் நடுப்பகுதியில் சிதறல்கள். இன்ஸ்பெக்டர் சிந்தனையுடன் விரல்களால் காதை வருடினார். கண்கள் யாரையோ தேடின. எங்கே மிஸ் நீப்பா? வார்த்தைகள். இன்ஸ்பெக்டர் நீப்பாவை காணவில்லை. வாய் ஏதோ முணுமுணுத்தது. தயக்கத்துடன் என் அறைக்குள் நுழைந்தார். கண்களில் என் பெட்டி பட்டது. பெட்டியை தூக்கி படுக்கையில் வீசினார். என் இதயம் வேகமாக துடித்தது. அந்த கருப்பு சூட்கேஸ் கண்ணில் பட்டுவிடுமோ? என்ன பதில் சொல்லப் போகிறேன்? நான் நினைத்தது நடந்தது. படுக்கை அடியில் குனிந்து பார்த்தார். என்னையா விஜயகுமார், உனக்கு 2 பெட்டியா? கேள்வி கேட்டவர் என் பதிலை எதிர்பார்க்கலாமே குனிந்து பெட்டியை எடுத்தார். எனக்கு அந்த இடத்தை விட்டு ஓடிவிடலாம் போலிருந்தது. பக்கத்தில் யமனாக ஏட்டு ரங்கசாமி. பெட்டியை தூக்கி படுக்கை மீது வைத்தார். அந்த பெட்டி தானே திறந்து கொண்டது. முழுவதும் திறந்தவரின் முகத்தில் அதிர்ச்சி. எனக்கு முன்னால் வந்து நின்று எட்டி பார்த்த லாட்ஜ் பெண், சுற்றி நின்றிருந்தவர்கள் கண்களிலும் அதிர்ச்சி. அந்த கருப்பு பெட்டிக்குள் தங்க கட்டிகள் மினுமினுத்தன. பொட்டலங்கள் சிரித்தன. ஒரு பொட்டலத்தை பிரித்து முகர்ந்து பார்த்தார். பிரவுன் சுகர் என்று உதடுகள் முணுமுணுத்தன. அடுத்த வினாடி பெட்டியை கோபமாக மூடினார். திரும்பி என்னை பார்த்தார். இந்த பார்வையில் அனல் பறந்தது. சப் இன்ஸ்பெக்டர் நீப்பா குறுக்கே வந்தார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தடவியல் ஆட்களும் ஃபோட்டோகிராஃபரும் வந்துடுவாங்க. மிஸ் நீபா, இந்த கருப்பு சூட்கேஸை தங்க பிஸ்கட் பிரவுன் சுகர் இருக்குது, கவனம். தடவியல் வேலை முடித்ததுமே பிணத்தை பரிசோதனைக்கு அனுப்பிடுவாங்க. விசாரணையை நாளைக்கு வச்சுக்கலாம். விஜயகுமாரை நம்ம கஸ்டடியில் வச்சுக்கிறேன். வரட்டுமா? நீப்பாவிடம் விடை பெற்று திரும்பியவர் ஓடி வந்து நின்றார் காவலர் ஒருவர் முன். என்னம்மா, கொலை செய்த எந்த ஆயுதமும் கிடைக்கல, அதை விஜயகுமாரிடம் கேட்டுக்கலாமே. என் பக்கம் திரும்பினார் அவசரமாக. தங்க பிஸ்கட் இருந்த கருப்பு சூட்கேஸ் உங்களுடையது தானா? இல்லை சார். உங்கள் அறையில் இருக்கிற பெட்டி உங்களுடையது இல்லைன்னா? நதிராவுது. என்ன நதிராவுது? இங்கே செத்து கிடக்குது இந்த பொண்ணுது. தரையில் மல்லாந்து கிடந்த நதிராவை காட்டினான்.
திறந்திருந்த அவள் கண்கள் ஏன் பொய் சொல்கிறாய் என்றன. இந்த பொண்ணுக்கா அந்த பெட்டி? மீண்டும் கேள்வி வந்தது இன்ஸ்பெக்டரிடம். இல்லை சார், 2 பேருக்குமே இந்த பெட்டி சொந்தமில்லைன்னா வானத்திலிருந்து வந்து விழுந்துச்சா? கோபத்தில் வெடித்தார் இன்ஸ்பெக்டர். இவன் இப்படி கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டான். பின்னால் நின்ற ஏட்டு சொன்னார். இன்னொரு பெட்டி இருக்குதே, அது என்னுடையது சார் என்றார் குரல் நடுங்க. சப் இன்ஸ்பெக்டர் நீப்பா என்னை பரிதாபமாக பார்ப்பது போல் இருந்தது. 2 பெட்டிகளையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுங்க நீப்பா, எனக்கு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது, வரட்டுமா? மல்லாந்து கிடந்த நதிராவை மீண்டும் ஒரு முறை பார்த்தான். பார்வையை மறைத்தது கண்ணீர். நான் ஏன் அழறேன்? வாயா போகலாம். ஏட்டு ரங்கசாமி அதட்டினார். கண்ணீரை துடைத்து கொண்டு திரும்பினேன். என்னையே இமை மோதாமல் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தால் லாட்ஜ் பெண். நான், இன்ஸ்பெக்டர் கதிரவன், ஏட்டு ரங்கசாமி, ஒரு காவலர் என்று 4 பேரும் இறங்கி கீழே வந்தோம். லாட்ஜ் முன்னால் சின்னதாக ஒரு கூட்டம். ஜீப் வேகம் எடுத்தது. கூடவே என் சிந்தனையும். நான் கொலைக்காரனா? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்னை தூக்கில் ஏற்றுவிடுமா? என் மனைவி செண்பகவல்லியை விட்டுவிட்டு சாகப் போகிறேனா? எனக்கு யாரும்? திடீரென்று ஜீப் பிரேக்கிட்டு நின்றது. எதிரே சாலையில் 2 ஆட்டோக்கள் உரசிக்கொண்டு. ஆட்டோ டிரைவர் கீழே இறங்கி சென்னை தமிழில் திட்டிக் கொண்டிருந்தார். இன்ஸ்பெக்டர் கவனம் திசை திரும்ப ரங்கசாமி பராக்கு பார்க்க நான் வெளியே குதித்து ஓடத் தொடங்கினேன். ஜீப் நின்றதும் வெளியே பார்த்த நான் கண் இமைக்கும் நேரத்தில் குதித்து ஓடத் தொடங்கினேன். மின்னல் வேகத்தில். ஏ என்று ஏட்டு ரங்கசாமியின் அலறல் என் காதில் மெலிதாக கேட்டது. பொருட்படுத்தாமல் எதிர் திசை நோக்கி ஓடினேன். ஒரு கிழவன் என் மீது இடித்து கொண்டு கீழே விழுந்தான். நான் வேறி பிடித்தவன் போல ஓடி சட்டை காலரை பிடித்து இழுத்து அவனை நிறுத்தினேன். நான் இழுத்த இழுப்பில் திரும்பி அந்த குறுந்தாடிக்காரன் என்னை பார்த்ததும் திகைத்து போனான். கொஞ்சமும் யோசிக்காமல் என் அடி வயிற்றில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். வயிற்றில் வலி பரவியது இருந்தும் என் பிடியை விடவில்லை. அவன் அடுத்த குத்து விடுவதற்குள் அவனை சேர்த்து இறுக்கி பிடித்தேன். உதறினான், திமறினான். நான் விடவில்லை. அதற்குள் இன்ஸ்பெக்டர் கதிரவனும் ஏட்டு ரங்கசாமியும் வந்து சேர்ந்தனர். என்ன இது? சார், இவன்தான் நதிராவை கொலை செய்தவன். பிடியை விடாமல் சொன்னேன். சில நிமிடங்கள் கரைந்த பின் நானும் குறுந்தாடிக்காரனும் ஜீப்பில் ஏற்றப்பட்டோம். ஏட்டு ரங்கசாமி என் மீதே கவனமாக இருந்தான். நான் குறுந்தாடிக்காரன் மீது கவனமாக இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் ஜீப் எங்களை போலீஸ் நிலையத்தில் உதிர்த்தது. நானும் அந்த குறுந்தாடிக்காரனும் தனித்தனி அறையில் அடைக்கப்பட்டோம். வெடியட்டும் என்று சொல்லிவிட்டு எல்லோருமே போய்விட்டார்கள். தனிமைப்பட்டேன். ரொம்ப நாட்களுக்கு பிறகு உறக்கம் வர மறுத்தது. இரவு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்தது. வெடியட்டும் என்று காத்திருந்தேன். எனக்கு தெரியாமலே விடிந்துவிட்டது. போலீஸ்காரர் லத்தியால் சிறை கம்பியில் தட்டியதில் விழித்து கொண்டேன். கண்களை கசக்கியபடியே எழுந்து உட்கார்ந்தேன். கதவை திறந்தார். சைகையால் அழைத்தார். உத்தரவுக்கு கட்டுப்பட்டேன். இயற்கை உபாதைகளின் விடுதலைக்கு பின் மீண்டும் அறையில். அந்த போலீஸ்காரர் ஒரு வார்த்தை பேசவில்லை. நானும் பேசவில்லை. சற்று நேரத்தில் இன்னொரு போலீஸ்காரர் வந்தார். பெஞ்சு, மேசை, நாற்காலி நகரும் சத்தங்களும் ஓரிரு வார்த்தைகளும் காதில் விழுந்தன. மௌனமாக சுவரில் சரிந்திருந்தேன். என் முன்னால் தரையில் வீசப்பட்ட பத்திரிகையை கையில் எடுத்து பார்த்தேன். முதல் பக்க செய்தியை. முகத்தில் அறைந்தது. அழகிய மர்ம கொலை, தப்பியோடிய வாலிபர் கைது என்று ஓடின வரிகள். செய்தியின் அருகில் நதிரா மல்லாந்த நிலையில் புகைப்படமாக இருந்தால் எரிச்சலுடன் பார்த்தேன். போலீஸ்காரர் திரும்பி என்னை முறைத்தார். உங்களுக்கெல்லாம் திமிருடா? இன்னும் 2-3 நாளில் கரைஞ்சிடும் பாரு இந்த திமிரு. உருமினார். எனக்கு வாழ்க்கையே வெறுமையாக போய்விட்டது. யார் இந்த நதிரா? எதற்காக சென்னை வந்து சாக வேண்டும்? தேன் குரலில் பேசிய அந்த சின்ன பெண்ணை கொஞ்ச நேரத்தில் பேச்சு மூச்சு இல்லாமல் செய்து விட்டானே அந்த குறுந்தாடிக்காரன். செய்த கொலையை ஒப்புக்கொள்வானா? அவன் மறுத்துவிட்டால் நான் தான் தூக்கு கயிற்றை முத்தமிட வேண்டுமா? முத்தம். நதிரா தந்த முத்தம். பாவி பெண்ணை, அநியாயமாக இறந்து என்னை மாட்ட வைத்து விட்டாய். சிந்திக்க சிந்திக்க பயம் அதிகரித்தது. மனைவி செண்பகவல்லியின் முகம் கண்முன் வந்து கண்ணீருடன் நின்றது. எனக்கும் சுவரில் சாய்ந்து கண்ணீர் வடிக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு சொன்னது. இன்ஸ்பெக்டர் கதிரவனும் சப் இன்ஸ்பெக்டர் நீப்பாவும் உள்ளே வந்தார்கள். அவர்கள் முகத்தில் சிந்தனை. அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் முன் கொண்டு போய் நிறுத்தப்பட்டேன். இருவர் பார்வையும் என் மீது. சற்று தள்ளி ஏட்டு ரங்கசாமி. என் நிலைமையை சொல்லிவிட வேண்டும் என்ற துடிப்பு என்னுள். சார், நான் இந்த கொலையை செய்யலை. இதுக்கும் எனக்கும் எந்தவித. கொஞ்சம் நிறுத்துங்க விஜயகுமார். இன்ஸ்பெக்டர் கதிரவனின் குரல் கண்டிப்பாக ஒலிக்க. விஜயகுமார், முதல்ல என் பேச்சை நிதானமாக கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா பதில் சொல்லுங்க என்றேன். இன்ஸ்பெக்டர் திரும்பி அருகில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் நீப்பா முகத்தை பார்த்து புன்னகைத்து விட்டு என் பக்கம் திரும்பினார். அந்த பொண்ணு பேரு நதிரா தானே? அப்படித்தான் சொன்னா.
நீங்களும் நதிராவும் ஒரே ரயிலில் ஒரே பெட்டியில் அருகருகே அமர்ந்து ஒன்றா சென்னைக்கு வந்திருக்கிறீங்க. பிறகு 2 பேரும் எழும்பூரில் ஒரே ஆட்டோவில் ஏறி சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிற லாட்ஜுக்கு போயிருக்கிறீங்க. திருநெல்வேலி டவுன் பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறதா முகவரி கொடுத்துருக்குறீங்க. பக்கத்து அறையில் தங்கியிருக்கிறீங்க. ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருக்குறீங்க. சீட்டு விளையாடி இருக்கிறீங்க. இதெல்லாம் விசாரித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் அதிக நேரம் தேவைப்படலை. சார் இடையில பேசாமல் கேளுங்க. நதிரா கைப்பெட்டின்னு நீங்கள் சொன்னதில் கடத்தல் தங்கமும் ப்ரௌன் சுகரும் இருந்தது. நீங்கள் 2 பேருமே சேர்ந்து கடத்தல் தொழில் பண்ணுறவங்க. உங்களுக்குள்ளே ஏற்பட்ட பங்கு தகராறில் நீங்கள் அவளை கொலை பண்ணிட்டீங்க. அவசரத்தில் கத்தியை சாக்கடையில் வீசிட்டீங்க. பெட்டியை எடுக்க முடியாமல் தப்பி ஓடும்போது எதிர்பாராமல் மாட்டிக்கிட்டீங்க. சரிதானே? எனக்கு என்ன பதில் சொல்கிறதென்றே தெரியவில்லை. யாரோ எதிர்பாராத தருணத்தில் திடீரென்று நெத்தியடியாக அடித்தது போலிருந்தது. தலையை சுற்றுவது போலிருந்தது. கண்முன் இருட்டு. யாரோ வலுக்கட்டாயமாக என்னை யமலோகத்திற்கு அனுப்ப தீர்மானித்து விட்டது போல அந்த காலை நேரத்திலும் ஏற்றது. என்ன விஜயகுமார், பேச்சையை காணோம். இத்தனை உண்மைகளையும் ரொம்ப சரியாக சொன்னதும் திகச்சு போயிட்டீங்களா? சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கிறீங்க. அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. நான் சொல்கிறது சத்தியமான உண்மை. என் பேச்சுக்கு இன்ஸ்பெக்டர் கதிரவன் வாய் விட்டு சிரித்தார். அவர் சிரித்த சிரிப்பு என்னை ஏளனம் செய்வது போலிருந்தது. மனதுக்குள் கோபம். நீப்பாவின் பார்வை என் கண்களை ஊடுருவியது. இன்ஸ்பெக்டரோ ஏற்ற இறக்கத்தோடு வசனம் பேசினார். எது உண்மை, எது பொய் விஜயகுமார்? உங்கள் பெட்டியில் அரையடி நீள கத்தி இருந்ததே, அது பொய்யா? அறையில் இரத்தக்கரையோடு உங்கள் கைரேகை இருந்ததே, அது பொய்யா? செத்து கிடந்த நதிரா உடம்புல இருந்த லுங்கியும் சட்டையும் உங்களுடையது, அது பொய்யா? எது உண்மை, எது பொய்? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களே. கேள்விகளை வீசிவிட்டு என்னை பார்த்த பார்வையில் கேலி. விளையாட்டாக நடந்த அத்தனையுமே திரும்பி எனக்கு எதிரணியில் நிற்பதை பார்த்து அடிவயிற்றில் பயம். வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் ஆரம்பத்திலிருந்து அத்தனையும் சொல்லிவிட முடிவு செய்தேன். பேசத் தொடங்குவதற்கு முன் ஒரு முறை உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டேன். ஒரு தடவை சப் இன்ஸ்பெக்டர் நீப்பாவின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தேன். அந்த கண்களில் இரக்கமில்லை. திரும்பி இன்ஸ்பெக்டரை பார்த்து பேச ஆரம்பித்தேன். சார், நான் ஆரம்பத்திலிருந்து நடந்ததை சொல்லிவிடுகிறேன், போய் கலக்காமல். பொய்யில்லை, நிஜம் என்று ஆரம்பித்து முதல் அத்தியாயத்திலேயே தொடங்கி நதிராவின் சந்திப்பு, காகித மிரட்டல், ஆட்டோ பயணம், சாவி இல்லாத பூட்டு, லுங்கி சட்டை தானம், கத்தி மிரட்டல், சீட்டாட்டம், சூட்கேஸ் தங்கம், திடீர் முத்தம், கடைசி அணைப்பு, பிசுபிசுப்பாக குறுந்தடிக்காரனை விரட்டியது, ஏட்டு ரங்கசாமியிடம் சிக்கியது. வரிசை பிறளாமல் என் சங்கடங்களை சொல்லி முடித்தான். மனதில் இருந்த பாரத்தை இறக்கி வைத்த உணர்வு. கதிரவனும் நீப்பாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தனர். நீப்பாவின் கண்களில் முழுதாக நம்பிக்கை வந்திருந்தது. அடுத்த நிமிடத்தின் ஆரம்பத்தில் குறுந்தாடிக்காரனை இழுத்து வந்து முன்னால் நிறுத்தினார்கள். அவன் யாரையும் எதையுமே தெரியாது என்று சத்தியம் செய்தான். இன்ஸ்பெக்டர் கதிரவன் கண்ணசைக்க குறுந்தாடிக்காரனை ரொம்பவும் சாந்தமாக உள்ளறைக்கு அழைத்து சென்றார் ஏட்டு. 2-3 நிமிடங்கள் கரைந்த பின் அம்மா உள்ளே இருந்த அலறல் சத்தம். தொடர்ந்து சில அலறல்களும் முணுகல்களும். என்னுடைய இதயமோ திக் திக் என்று அடித்து கொண்டது. கதிரவன் நீப்பாவின் முகத்திலும் எந்த சலனமும் இல்லை. அடுத்த சில நிமிடங்கள் சங்கடமாக கழிந்தன. உள்ளே இருந்த ஏட்டு ரங்கசாமியும் குறுந்தாடிக்காரனும் வந்தார்கள். அவன் நடையில் சிரமம். கீழுதட்டின் ஓரம் சிவந்து சற்று வீங்கியிருந்தது. நிற்க முடியாமல் தரையில் மண்டியிட்டு அமர்ந்தான். சைகையால் தண்ணீர் கேட்டான். குடுப்பா. இன்ஸ்பெக்டர் கதிரவன் குரலுக்கு போலீஸ்காரர் ஒருவர் ஓடிப்போய் தண்ணீர் கொண்டு வந்தார். அவசரமாக தண்ணீரை வாங்கி சட்டை நனைய குடித்தான். தாடியை துடைத்து தன்னை ஆசுவாசப்படுத்தினான். பயத்துடன் நிமிர்ந்து இன்ஸ்பெக்டரை பார்த்தான். சொல்லு என்றார் அதட்டும் குரலில். நடுக்கத்துடன் சொல்ல ஆரம்பித்தான். என் பேரு மூர்த்தி. கஞ்சா கடத்துறது தான் என் தொழில். லாட்ஜில் எடுத்த பெட்டி என்னோடது தான். நாகர்கோவிலேருந்து திருநெல்வேலிக்கு பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு நபரை சந்திச்சுட்டு தூத்துக்குடி போகிறதா திட்டம். பெட்டியை அக்கறை இல்லாத மாதிரி கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு பயணம் செய்கிறது தான் என் வழக்கம். பஸ் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழைஞ்சது. லாட்ஜில் செத்து போச்சு அந்த பொண்ணு. திடீர்னு என் பெட்டியை தூக்கிட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு அவசரத்தில் என்ன செய்கிறதுனே தெரியல. பின்னாலேயே ஓடினேன். அவள் ஜங்ஷன் போகிற பஸ்ஸில் ஏறிட்டா. நான் ஆட்டோ பிடிச்சி பின்னாலேயே துரத்திக்கிட்டே போனேன். அந்த பொண்ணு பஸ்ஸில் இருந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுச்சு. என் பெட்டியோட தான். ஒரு பெண்ணை விரட்டிட்டு நடு ரோட்டில் ஓடினா போலீஸ் பிடிச்சிக்கொண்டு பயந்து நடந்தே போனேன். அவள் அந்த நேரம் புறப்பட்டுட்டு இருந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் ஓடி போய் ஏறிட்டா. நானும் வேறு வழி இல்லாமல் ஒரு பெட்டியில் ஏறிக்கிட்டேன். கோவில்பட்டியில் வண்டி நின்னதுமே அந்த பொண்ணு இருந்த பெட்டிக்கு போனேன். அவள் இறங்கி அடுத்த பெட்டியில் போய் ஏறிக்கிட்டா. நானும் பின்னால் போனேன். சொல்லி கொண்டிருந்தவன் பேச்சை நிறுத்தி என்னை ஒரு முறை பார்த்தான். பின் பேச்சை தொடர்ந்தான். அந்த பொண்ணு நேராக போய் இவரோட பக்கத்து இருக்கையில்
உட்காந்துடுச்சு. கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் ரொம்பவுமே நெருக்கமாயிட்டாங்க. எனக்கு எரிச்சலாக வந்துச்சு. இவங்க 2 பேரையும் பிரிக்கலைன்னா என்னால் என் பெட்டியை எடுக்க முடியாது. ஒரு எச்சரிக்கை கடிதம் எழுதி இவர் பார்வையில் வச்சேன். சென்னை வரும் மட்டும் காத்திருந்தேன். அங்கேயும் எனக்கு ஏமாற்றம்தான். 2 பேருமே சேர்ந்து ஆட்டோவில் ஏறி சேர்ந்தே தப்பிச்சிட்டாங்க. ஆட்டோவில் பின்தொடர்ந்தே போனேன்னா ஒரு லாட்ஜில் தங்க அறை போட்டாங்க. கடைசியில் பெட்டி பறி போயிடுமோன்னு எனக்கு பயம் வந்துடுச்சு. லாட்ஜில் இவரோட பெட்டியில் கத்தி வச்சு மிரட்டினேன். பலன் இல்லை. ராத்திரி பெட்டியை தட்டிட்டு போயிடலான்னு அந்த பொண்ணோட அறைக்கு போனேன்னா பேச்சை நிறுத்திட்டு தண்ணீருக்காக சைகை செய்தான். தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் நீப்பா சைகை செய்தால். ஒரு போலீஸ்காரர் தண்ணீரோடு வந்தார். என் இதயம் வேகமாகி இருந்தது. தண்ணீரை வாங்கி ஒரே மூச்சில் குடித்துவிட்டு பேச்சை தொடர்ந்தான். அந்த அறையில் அந்த பொண்ணும் இல்லை, அவள் பெட்டியும் இல்லை. இவரோட அறையை எட்டி பார்த்தேன். இவர் கையெல்லாம் பேச்சு இடையில் இருந்தது. குறுந்தாடிக்காரன் பார்வை என் மேல் வந்து நிலைத்தது. எல்லோருடைய பார்வையும் என் முகத்தில் பதிந்திருந்தது. அவசரமாக வியர்த்தேன். மூச்சு திணறுவது போன்ற உணர்வு. சொல்லுப்பா என்றாள் சப் இன்ஸ்பெக்டர் குறுந்தாடிக்காரனை பார்த்து. அவன் மீண்டும் சொல்ல ஆரம்பித்தான். ஆமாம், இவர் கையெல்லாம் ரத்தத்தோடு நின்றுட்டு இருந்தார். இவர் காலடியில் அந்த பொண்ணு முதுகு எல்லாமே விழுந்து கிடந்துச்சு. எனக்கு பயம் வந்துடுச்சு. ஓட ஆரம்பித்தேன். இவர் என்னை துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் தப்பிச்சிட்டேன். தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற என் நண்பன்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டு திரும்பி வரும்போது இவர் எதிர்பாராமல் என்னை பிடிச்சிட்டாரு. அவ்வளவுதான் நடந்தது. எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. சத்தியமாக நான் அந்த பொண்ணை எதுவும் செய்யலை. அவனுடைய குரல் நடுங்கியது. அவன் கண்களில் உண்மை இருப்பது போல் இருந்தது. குறுந்தாடி கொலை செய்யவில்லை என்றால் நதிராவை கொன்றது யார்? என்னப்பா, நீயும் பண்ணலை, விஜயகுமாரும் பண்ணலை, அப்போ பின்ன யார் தான் கொலை பண்ணாங்க? அந்த லாட்ஜுக்கில் அவர் பண்ணினாலும் பண்ணியிருப்பாரோ என்று கேட்டு ஏட்டு ரங்கசாமி ஏதோ பெரிய ஹாஸ்யத்தை சொல்லிவிட்டது போல சத்தமாக சிரித்தார். இன்ஸ்பெக்டர் முறைப்பில் சிரிப்பு சட்டென்று நின்றது. உன் நண்பனோட முகவரியை சொல்லு. நீப்பா கேள்விக்கு குறுந்தாடிக்காரன் பதில் சொன்னான். நீப்பாவின் அடுத்த கேள்வி என்னிடம் வந்தது. அதில் நிறைய சந்தேகம். உங்கள் பேர் உண்மையிலேயே விஜயகுமார் தானா? அதிர்ந்தேன். இருந்தும் நிதானமாக பதில் சொன்னேன். என்னோட ஆஃபீஸ் திருநெல்வேலி. இங்கே அண்ணா சாலையில் தபால் அலுவலகம் இருக்குது. அதிகாரி மும்பை போயிருக்கிறாரு. அவரோட PA சுசித்ராவை கேட்டால் என்னை பற்றி எல்லா விவரம் தெரியும். கொஞ்சம் யோசித்தவள் தொலைபேசி எண்ணை கேட்டாள். சொன்னேன். டயல் செய்தாள். சுசித்ரா இணைப்பில் கிடைத்தாள். 30 நிமிடத்தில் வருவதாக சொன்னாள். ரிசீவர் அதனிடத்தில் வைக்கப்பட்டது. மீண்டும் குறுந்தாடிக்காரனும் நானும் தனித்தனி அறைகளில். ஏட்டு ரங்கசாமி தனது இருக்கையில் அமர்ந்து பெரிதாக கொட்டாவி விட்டார். கதிரவனும் நீப்பாவும் நேருக்கு நேர் அமர்ந்து ஏதோ பேசி கொண்டார்கள். நான் விசித்ராவுக்காக காத்திருந்தேன். என் நம்பிக்கை நட்சத்திரம். கரை தெரியாமல் தத்தளிக்கும் மரக்கலமான எனக்கு கலங்கரை விளக்கம். இன்னும் 30 நிமிடத்தில் வருவேன் என்று சொன்ன சுசித்ரா 60 நிமிடமாகியும் வரவில்லை. எனது மனம் கவலாரப்பட்டது, கலங்கியது. வருவாளா? வெளியே ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம். அடுத்த நிமிட ஆரம்பத்தில் கண்களில் குளிர் கண்ணாடியுடன் சுசித்ரா இன்ஸ்பெக்டர் கதிரவனுக்கு வணக்கம் சொன்னாள். சுட்டிக்காட்டிய இருக்கையில் மெடுக்காக அமர்ந்தாள். என் அறை இருந்த திசைக்கு அவள் கண்களை திருப்பவே இல்லை. இன்ஸ்பெக்டர் சொன்னதை எல்லாமே தலையசைத்து கேட்டாள். திரும்பி நான் இருந்த சிறை அறையை பார்த்தாள். சாவகாசமாக எழுந்து என் அருகே வந்தாள். குளிர் கண்ணாடியை கலற்றிவிட்டு என்னை கூர்ந்து பார்த்தாள். முகத்தில் வியப்பை வரவழைத்தாள். இன்ஸ்பெக்டரன் திரும்பி இவரை எனக்கு தெரியாது என்றால் அழுத்தமாக. சுசித்ரா என்னை தெரியாது என்று சொன்ன அடுத்த வினாடி அவள் கழுத்தை நான் முறித்திருக்க வேண்டும். இருவருக்கும் இடையில் வலுவான இரும்பு கம்பிகள். ஏன் இப்படி பொய் சொல்லிவிட்டால்? என்னிடம் இழைந்து பேசிய சுசித்ராவா? இது எதற்காக முழுதாக பொய் சொல்ல வேண்டும்? எனக்கு சிறிதும் புரியவில்லை. மனதுக்குள் நிறைய குழப்பமும். அவசரமாக திரும்பி மெடுக்காக நடந்து இன்ஸ்பெக்டர் கதிரவன் முன்னால் போய் நின்றாள். ஏதோ சொன்னால் வருத்தப்படுவது போல முகத்தை வைத்துக்கொண்டு. கதிரவன் பதில் சொன்னார். இவள் சின்னதாக ஒரு சிரிப்பை உதித்துவிட்டு வாசலை நோக்கி நடந்தாள். வாசலை கடக்கும் முன் திரும்பி என்னை ஒரு முறை பார்த்தாள். அந்த பார்வையில் அலட்சியம். ஆட்டோ புறப்படும் சத்தம். தென்றலாக எதிர்பார்த்தேன். புயலாக வந்து வீழ்த்திவிட்டு போய்விட்டாள். இனி என்ன செய்வது? சிறையில் இருந்து உடனே வெளியே போக வேண்டும் போல இருக்கிறது. சுசித்ரா இப்படி அதிரடியாக போய் சொல்லிவிட்டு போன பிறகு இன்ஸ்பெக்டர் என்னை நம்புவாரா? நிச்சயம் நம்ப மாட்டார். உண்மையை சொல் என்று மிரட்டுவார். கொலையை நீதானே செய்தாய் என்று தொலைப்பார். நான் சுசித்ரா நதிராவை கொலை செய்யவில்லை என்ற உண்மையை சொன்னால் ஏட்டு ரங்கசாமியை விட்டே அடிப்பார். போலீஸ் அடி, பூட்ஸ் காலுதை. நினைக்கும் போதே உடம்பு மெலிதாக நடுங்கியது. யாரும் என்னிடம் வரவில்லை. கொஞ்ச நேரம் காத்திருந்தேன். கற்பனை செய்து பார்த்தேன். வெள்ளப்போகும் போலீஸ் அடி, உதைகளை. எனக்கு ஏமாற்றம்தான்.
என் கண் வீச்சுக்கு அப்பால் குழுமி நின்று ஏதோ பேசுவது போல எனக்கு பட்டது. எனக்கு எதிரே சதித்திட்டம் ஒன்று உருவாகியது என்று என் உள் மனம் புலம்பியது. அடுத்த 5வது நிமிடம் அவசர நடை நடந்து இன்ஸ்பெக்டர் கதிரவன் போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியேறினார். போகும் முன் திரும்பி என்னை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நகர்ந்தார். அவருக்கு பின்னால் ஓட்டம் கலந்த நடையாக விசுவாச நாய்க்குட்டி போல நீப்பா. அவளும் திரும்பி என்னை ஒரு முறை பார்த்துவிட்டு சென்றாள். முன்னது வந்து கவனிக்கிறேன் என்றது கோபமும் எரிச்சலும் சம விகிதமாக கலந்திருந்தது. பின்னது ஏக்கம் கலந்த காதல் பார்வை என்று பொய் சொல்ல நான் தயாராக இல்லை. நீப்பா பார்த்தது உப்பு சப்பில்லாத வெற்று பார்வை. நான் பார்வைகளுக்கு விளக்கம் தேடிக்கொண்டிருக்கும் போது எனக்கு நேர் எதிரில் நாற்காலி இழுத்து போட்டு ஏட்டு ரங்கசாமி அமர்ந்து விட்டார். அதற்குள் போலீஸ்காரர் ஒருவர் பொட்டலத்துடன் வந்து அவரது அருகில் அமர்ந்தார். பொட்டலம் பிரிக்கப்பட்டது. வெங்காய பக்கோடா. சுவாரஸ்யமாக சாப்பிட ஆரம்பித்தார்கள். எனக்கு அந்த வினாடிதான் ஞாபகம் வந்தது. நேற்று இரவில் இருந்தே நான் சாப்பிடவில்லை. எனக்கு அழுகை வரும் போல இருந்தது. அவர்களோ என்னை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் அத்தனை பற்களிலும் படும்படி பக்கோடாவை மென்று கொண்டிருந்தார்கள். அதுவரை பசி என்று சொல்லாத வயிறு இப்பொழுது பசி பசி என்று கூப்பாடு போட்டது. தூரத்தே பக்கோடாவுக்கு வீணாக உமிழ்நீர் சுரந்தது. மீண்டும் என் இக்கட்டான நினைவுக்கு வர அழுகை பொத்து கொண்டு வந்தது. ஆண் பிள்ளை அழலாமா? அழலாம். அடுத்தவருக்கு தெரியாமல் அழ வேண்டும். கவிழ்ந்து தரை பார்த்து அமர்ந்தேன். கண்ணீர் கன்னத்தில் கொஞ்சம் நனைத்து தரையையும் நனைத்தது. கடைசி அத்தியாயத்தில் தூங்க வேண்டாம் என்று நினைத்தாலும் தூங்கி போனேன். தூக்கி வாரி போட்டது போல விழித்து கொண்டேன். வெளியில் ஜீப்பின் உருமல். கண்களை துடைத்தபடி நிமிர்ந்தமர்ந்தேன். அடுத்த நிமிடத்தின் ஆரம்பத்தில் புதிதாய் 2 பெண்களும் இன்ஸ்பெக்டர் கதிரவனும். பின்னால் சப் இன்ஸ்பெக்டர் நீப்பா. முன்னால் வந்து கொண்டிருந்த பெண் உள்ளே வர சற்று தயக்கம் காட்டினாள். இன்ஸ்பெக்டரின் கரம் அந்த பெண்ணை முரட்டுத்தனமாக தள்ளியது. அவள் தடுமாறி ஒரு நாற்காலியில் மோதி கீழே விழுந்தாள். கையில் இருந்த பை சற்று தள்ளி போய் விழுந்தது. அவசரமாக எடுத்துக்கொண்டாள். அவளுக்கு வயது 45 இருக்கும். சின்ன வயதில் அழகாக இருந்திருப்பாள். பெரிய பொட்டு, வெற்றிலையில் சிவந்த உதடுகள். அவள் முகத்தில் சிவப்பு விளக்கு எரிந்தது. சப் இன்ஸ்பெக்டர் நீப்பா பக்கத்தில் நின்று கொண்டிருந்த இளம் பெண்ணுக்கு 20 வயதுக்கு மேல். சொல்ல எந்த சாத்தியமும் இல்லை. கண்களில் நிறைய பயம். ரங்கசாமி, மிஸ்டர் விஜயகுமாரை அழைச்சிட்டு வாங்க. என்ன இது, மிஸ்டர் விஜயகுமாரா? ஆச்சரியம் உடனே வந்து எட்டி பார்த்தது. ரங்கசாமி வந்து கதவை திறக்க வெளியில் வந்தேன். உட்காருங்க மிஸ்டர் விஜயகுமார். நாற்காலியை நோக்கி கையை நீட்டினார். தயக்கத்துடன் உட்கார்ந்தேன். காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களா? குரலில் பரிவு மிதந்தது. இல்லை என்றேன் குழப்பத்துடன். பொன்னுசாமி, வெங்காய பக்கோடா. போலீஸ்காரர் நடுக்கத்துடன் முன்னால் வந்து நின்றார். நீங்கள் 3 நேரமும் தினமும் சாப்பிட்றீங்களே, உள்ளே இருக்கிறவங்களுக்கு பசிக்கும், நீ ஏன் உங்களுக்கு தோணலை? போலீஸ்காரர் தலையை சொரிந்தார். என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் திரும்பி ஏட்டை பார்த்தார். அவரோ வேறு திசைக்கு முகத்தை திருப்பி கொண்டார். சாரி மிஸ்டர் விஜயகுமார். இன்ஸ்பெக்டருக்கும் வருத்தம் தெரிவித்தார். வருத்தமான குரலில். பரவாயில்லை என்றேன் திகைப்புடன். பொன்னுசாமி, முதல்ல ஹோட்டலுக்கு போய் 2 மசால் தோசை, 4 இட்லி, 2 உளுந்த மடை வாங்கிட்டு வாங்க. எனக்கு மீண்டும் பசித்தது. போலீஸ்காரர் கோவில் மாடாக தலையாட்டிவிட்டு வெளியேறினார். மிஸ்டர் விஜயகுமார், ஒரு தப்பும் செய்யாத உங்களை ரொம்ப தொந்தரவு செஞ்சிட்டோம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்னை மன்னிக்கணும். எனக்கு அவர் பேசியது ஒன்றுமே புரியவில்லை. இதென்ன விசித்திர குழப்பம்? என்னை கேலி செய்கிறாரா? சந்தேகத்துடன் அவரை பார்த்தேன். என்னடா கதை திடீர்னு ட்ராக் மாறுதேன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு காரணம் இருக்குது. ஏய் பொண்ணு, இங்கே வா. அந்த 20 வயது முன்னால் வந்து பயத்துடன் நின்றது. உன் பேர் என்ன? மல்லிகா. உங்கள் வீடு எங்கே இருக்குது? சோளமேடு. இவளோட எதுக்காக புறப்பட்ட? எனக்கு அம்மா இல்லைங்க. எங்கள் அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து அடிப்பாருங்க. ஆட்டோ வச்சுருக்கிற சண்முகத்துக்கு என்னை கல்யாணம் கட்டி தர்றதா சத்தியம் செய்துட்டாருங்க. சண்முகம் சரியான குடிகாரருங்க. இது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கலைங்க. வீட்டை விட்டே ஓடிலான்னு முடிவு பண்ணினாங்க. இந்த அம்மா மும்பைக்கு என்னோட வா, கை நிறைய சம்பாதிக்கலான்னு சொல்லிச்சிங்க. அதனால் இந்த அம்மாவோட புறப்பட்டேன் என்று அந்த 20 ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள். இவள் இதுவரை சொன்னதற்கும் நதிரா கொலைக்கும் என்ன சம்பந்தம்? சத்தியமாக எனக்கு எதுவுமே புரியவில்லை. அடுத்து சற்று தள்ளி நின்ற பெரிய பொட்டுக்காரியை அழைத்தார். இங்கே வாம்மா. அந்த பெரிய பொட்டு தயங்கி தயங்கி முன்னால் வந்து நின்றது. ரங்கசாமி, அவள் கையில் இருக்கிற பையை பிடுங்கி மேஜை மேலே கொட்டியா. அவள் கையில் இருந்த பையை அவசரமாக பிடுங்கி மேஜை மீது கவிழ்த்தார். துணிகள். அவைகளுக்கு இடையில் கொஞ்சம் பணம், காய்ந்த இரத்தத்துடன் நீளமாக கத்தி. எனக்கு ஏதோ பிரிந்தது. இன்ஸ்பெக்டர் மிரட்டல் துணியில் கேள்விகளை அடுக்கினார். உன் பேரு, உன்னோட தொழில், எதுக்காக நதிராவை கொலை செஞ்ச, அத்தனையும் வரிசையா சொல்லு. பெரிய பொட்டுக்காரி நிதானமாக சொல்ல ஆரம்பித்தாள். என் பேரு மங்களம். இங்கே இருந்து வேலைக்கு பொண்ணுங்களை அழைச்சிட்டு போய்
மும்பை சிவப்பு விளக்கு பகுதியில் சோனாப்பூரில் வெள்ளை பேசி வித்துடுவேன். பொண்ணுங்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருவேன். ஊருக்கு ஒரு வேஷம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து நதிரா சித்தியோட கொடுமையில் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தா. மும்பையில் வேலை வாங்கி தரேன்னு ஏமாற்றி ரயிலுக்காக நாகர்கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்தேன். என்னோட தவறான நோக்கம் பாதி வழியில் நதிராவுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னை ஏமாற்றிட்டு தப்பிச்சு போயிட்டா என்று சொல்லி நிறுத்தியவள் கதிரவனின் என்ற சொல்லுக்கு தொடர்ந்தாள். நாகர்கோவிலிருந்து பஸ்ஸில் திருநெல்வேலி வந்து ரயிலில் ஏறி சென்னை வந்து சேர்ந்துட்டா. எந்த பொண்ணும் இதுவரை என்னிடம் ஏமாந்துருக்குறாங்களோ தவிர என்னை ஏமாத்தினதில்லை. நதிரா கிட்ட ஏமாந்தது எனக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துச்சு. நான் சென்னை வந்ததுமே நதிரா அடுத்த லாட்ஜில் இருக்கிற தகவல் எங்கள் ஆட்கள் மூலமாக கிடைச்சது. லாட்ஜுக்கு போய் என்னோட வான்னு நதிராவை கூப்பிட்டேன். அவள் வர முடியாதுன்னு சொன்னதோடு என்னை போலீஸில் பிடிச்சு கொடுக்காம விட மாட்டேன்னு சொன்னான். என்னோட தொழிலையே கெடுத்துடுவாங்கிற கோபத்தில் கத்தியால் குத்திட்டு ஓடி வந்துட்டேன். இன்றைக்கி தாதர் எக்ஸ்பிரஸில் 4 சின்ன பொண்ணுங்களோட மும்பைக்கு போகிறதா இருந்தேன். அதில் ஒருத்தி தான் இந்த மல்லிகா. மும்பை போகிறதுக்குள்ளே உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன் என்று சொல்லிவிட்டு கல்லூலி மங்கன் போல நின்றாள் பெரிய பொட்டு. மேகம் தோளைந்து நீலவானமாக என் இதயம் குழப்பமில்லாமல் புரிந்தது எனக்கு எல்லாமே. திருநெல்வேலியில் இறங்கிய நதிரா தனது பெட்டிக்கு பதிலாக குறுந்தாடிக்காரன் பெட்டியை மாற்றி எடுத்துக்கொண்டு இறங்க அவன் பின் தொடர நானும் நதிராவும் நெருங்க குறுந்தாடி மிரட்ட பெரிய பொட்டு கொலை செய்ய நான் மாட்டிக்கொள்ள கடைசியில் கதை சுபத்தை நெருங்கி கொண்டிருப்பது புரிந்தது. அந்த சந்தோஷ நிமிடத்தில் வெளியே கார் ஒன்று வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அந்த காரின் சத்தம் என்னை பயமுறுத்தியது. ஏதோ ஒரு ஆபத்து என்னை நோக்கி வருகிறதோ என்று இதயம் நடுங்கியது. என் கண்கள் மட்டுமல்ல, அத்தனை கண்களும் வாசலில் பதிந்திருந்தன. காலடி ஓசைகள் நெருங்கின. தொடர்ந்து வாசலில் முகங்கள். அட, எங்கள் கம்பெனி நிர்வாக இயக்குனர் சுந்தரேசன் வந்து கொண்டிருந்தார். அவர் பின்னால் சுசித்ராவும் உள்ளே நுழைந்தாள். என்னை தெரியாது என்று சொன்னவள் எதற்காக உள்ளே வருகிறாள்? முகத்துக்கு முகம் வருத்தம் தெரிவிக்கப்பட்டது. என்னை அழைத்து கொண்டு வெளியே வந்தார்கள். ஒரே ஒரு முறை திரும்பி நீப்பாவை பார்த்தேன். அந்த கண்களில் அமைதியாக காரில் ஏறினேன். எங்கே போக வேண்டும் என்று கேட்டார் நிர்வாக இயக்குனர். ஓட்டலுக்கு என்றேன் அவசரமாக. சென்னையில் எனக்கு இருந்த அலுவலக வேலைகளை அவசரமாக முடித்தேன். இடையில் சுசித்ரா பக்கம் திரும்பவே இல்லை. வேலைகள் முடிந்ததும் நிர்வாக இயக்குனரிடம் விடைபெறச் சென்றேன். அவர் இன்டர்காமில் சுசித்ராவை அழைத்தார். சுசித்ரா ஓயிலாக உள்ளே நுழைந்து என் முன்னால் நின்றாள். காரில் எழும்பூர் ஸ்டேஷனில் விஜயகுமாரை விட்டுவிட்டு வா, கட்டளையாக வந்தன வார்த்தைகள். அவள் சந்தோஷமாக தலையாட்டினாள். ஒரே காரில் சுசித்ராவுடன். அந்த எட்டப்ப துரோகியுடனா? அவசரமாக மறுத்தேன். வேண்டாம் சார், நான் ஆட்டோவில் போய்க்கிறேன். அவரே வற்புறுத்தினார். அரை மனதுடன் தலையசைத்துவிட்டு வெளியே வந்தேன். கார் காத்திருந்தது. நானும் சுசித்ராவும் பின் இருக்கையில் ஏறிக்கொள்ள கார் குழுக்கள் எதுவும் இல்லாமல் இதமாக புறப்பட்டது. 2 பேருக்கும் இடையில் இடைவெளி அதிகமாக இருக்கும்படி பார்த்து கொண்டேன். அவளுடைய முகபாவனை என்னிடம் பேச முயற்சிப்பது போலிருந்தது. நான் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டேன். இறங்கும் வரை இருவரும் ஒரு வார்த்தை பேசவில்லை. எழும்பூர் ரயில் நிலையம் வந்ததும் இருவரும் இறங்கிக் கொண்டோம். கம்பெனி காரை திருப்பி அனுப்பிவிட்டாள். நான் மௌனமாக உள்ளே நடந்தேன். அவளும் பின் தொடர்ந்தாள். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயில் காத்து நின்றது. அவசரமாக அதில் ஏறிக்கொண்டேன். சுசித்ராவை திரும்பி கூட பார்க்கவில்லை. ஜன்னலோர இருக்கை அமர்ந்து வெளியே எட்டி பார்த்தேன். சோகமாக சுசித்ரா நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. தயக்கத்துடன் நடந்து அருகில் வந்தாள். கண்கள் கலங்க பேச ஆரம்பித்தால் உடைந்த குரலில். விஜய், சின்ன வயதிலிருந்தே போலீஸ்னா எனக்கு பயம். அதனால தான் அவசரமாக தெரியாதுன்னு போய் சொன்னேன். என்னை மன்னிச்சேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் விஜய். நான் உடனே விஷயத்தை சொல்லி வேகமாக மேனேஜிங் டைரக்டரை அழைச்சிட்டு ஸ்டேஷனுக்கு வரலையா? என்னை மன்னிச்சேன்னு ஒரு தடவை சொல்லுங்கள் ப்ளீஸ். நான் தரை பார்த்தபடி பேசாமல் இருந்தேன். ரயில் மெல்ல நகர ஆரம்பித்தது. சுசித்ரா கண்களில் கண்ணீர். ரயில் நகர்ந்தது. என் இதயம் விலகியது. மன்னிச்சிட்டேன் சுசித்ரா, போதுமா என்றவன் வலது கையை நீட்டி செல்லமாக அவள் கன்னத்தில் தட்டினேன். தட்டிய என் கையை பிடித்து பச்சக்கென்று ஒரு முத்தம் தந்தாள். ரயில் வேகம் எடுத்தது. சந்தோஷமாக கை அசைத்தாள். நான் வலது கையை நெஞ்சோடு வைத்துக்கொண்டு இடது கையை அசைத்தேன். தோளில் சின்ன பேக்குடன் அவசரமாக ரயிலில் ஓடி வந்து ஏறிய டீனேஜ் சல்வார் கமிஸ் பெண் இடம் தேடி என் அருகே அமர்ந்தாள். எனக்குள் மீண்டும் ஒருத்தி.